ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஸோ நம்ம இன்னைக்கு நம்ம நற்கிரியைகள் பற்றி போன வாரம் நான் பேசி முடித்தேன். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு புதுசாக நான் வேற ஒரு தலைப்பில் யோசித்தேன் ஆக்சுவலாக. அது நான் அந்த ஒரு குறிப்பிட்ட தலைப்பில் ரட்சிப்பினுடைய நிச்சயத்தை பற்றி பேசணும் அப்படின்றத நான் இன்னைக்கு செய்தியாக பிளான் பண்ணது. நம்ம தேவன் நம்மளுக்கு தந்திருக்க ரட்சிப்பு எவ்வளோ விலையேறு பெற்றது, அந்த ரட்சிப்பினுடைய நிச்சயம் கேரண்டி, அது இழக்க முடியாது அப்படின்ற மாதிரி. ஆனால் அதை முதல்ல பேசுகிறதுக்கு முன்னாடி நான் அந்த செய்தி யோசித்து ப்ரிப்பேர் பண்ண ட்ரை பண்ணப்போ இங்கே உட்காந்துட்டு இருக்கும்போது தான் அதை யோசிக்கும் போது முதல்ல என்ன நடக்கும் ஆக்சுவலாக, முதல்ல ரட்சிக்கப்படுவோம். ரட்சிக்கப்படாதவர்கள்கிட்ட போய் இயேசுவை ஏற்றுக்கொள், இயேசு விசுவாசி, அப்பொழுது நீயும் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் சொல்லலாம். ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு நான் என்ன சொல்றது, ரட்சிப்பு நிச்சயம்தான். சால்வேஷன் இஸ் கேரண்டீட். நித்திய ரட்சிப்பை தேவன் நமக்கு தந்திருக்கிறார், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ரட்சிப்பு இழக்க முடியாது, ஆனால் நீ மறுதளிக்காமல் இருக்கணும். புரியுதா? ரட்சிப்பு இழக்க முடியாது. நல்ல கவனி, ரட்சிப்பு இழக்க முடியாது. நிறைய பேருக்கு இந்த பேசிக் புரிய மாட்டேன். சரி, இந்த பேசிக் சொல்லிடுறேன். ஆனால் இந்த செய்தி நம்ம அடுத்த வாரம் தான் பார்க்க போகிறோம். நம்ம இந்த வாரம் மறுதளிப்பினுடைய ஆபத்தை பற்றி பார்க்க போகிறோம். டேஞ்சர் ஆஃப் அப்போஸ்டசி, மறுதளிப்பினுடைய ஆபத்து. அதில் ஸ்பெசிஃபிக்காக மறுதளிப்புனா என்ன, அதை பதில் பார்க்க. நிறைய பேர் மறுதளிப்புனா என்ன புரியல. மறுதளிப்புனா என்ன அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி சால்வேஷனுடைய கேரண்டி பற்றி பேசிடுவோம். ரட்சிப்புனா என்ன, சால்வேஷன் அப்படின்னு என்ன அர்த்தம்? நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டீங்களா, ரட்சிக்கப்பட்டல, வாங்க சர்ச்சை வாங்க, ஏசு ஏற்றுக்குங்க, ரட்சிக்கப்பட்டுருங்க அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ஒன்றும் புரியாது. அவங்க தைரியமாக கேள்வியும் கேட்க மாட்டாங்க. அப்படியா, வரவா அப்படி அவங்களும் வந்துடுவாங்க. ரட்சிப்படைய வேண்டும். ரட்சிப்புன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? மீட்கப்பட வேண்டும். இன்னும் சிம்பிளா சொன்னா காப்பாற்றப்படுவது. அந்த வார்த்தை சொல்லுங்க, காப்பாற்றப்படுவது. இயேசு ஏற்றுக்கொண்டால் அவர் உன்னை காப்பாற்றுகிறார். எதுல இருந்து காப்பாற்றுறாருன்னு சொல்லுங்களேன். இஸ்ரவேல் ஜனங்கள் மேசியா வருவாரு, அவர் வரும்பொழுது எப்படி என்னை காப்பாற்றுவார்னு சொல்லி அவங்க எப்படி எதிர்பார்த்தாங்க அப்படின்னா, நாங்க இனிமே எந்த அந்த காலத்துல அரசாங்கம் கிடையாது, கவர்மெண்ட் இல்லை, ராஜாக்கள் காலமா இருந்த அப்படின்னால எந்த ராஜாக்கிட்டையும் எந்த மற்ற நாட்டு ராஜாக்கள் படையெடுத்து இஸ்ரேல் மக்களை அடிமைத்தனப்படுத்த முடியாது. We will not be a slave for anybody anymore once the Messiah has come. மெசியா வந்துட்டார் அப்படின்னா இனிமேல் யாருக்கும் எப்பொழுதும் நான் அடிமையா இருக்க மாட்டோம், அவர் ராஜாவை நாங்க தான் அரசாளுவோம் அப்படின்னு இயேசுவினுடைய தேவ ராஜ்யத்தை அவங்க ரொம்ப பிசிக்கலா யோசிச்சுட்டாங்க, மாம்சீகமா யோசிச்சுட்டாங்க. ஆனா இயேசு ராஜ்யத்தை ஏற்படுத்தினார், ஒரு ரட்சிப்பை தந்தார். அவர் இப்போ ராஜாவாக இருக்கிறார். நல்ல கவனிங்க, எந்த ராஜ்யத்தையும் அவர் எந்த நாட்டையும் அவர் ஆளுகை செயலை சிறைப்படுத்தல. ஆனா இன்னைக்கு அவர் ராஜாவாக தான் இருக்கிறார். அல்லேலூயா. யோவான் ஸ்நானகன் மாதிரி எந்த தீர்க்கதரிசனமும் சொல்லல, ஆனா தீர்க்கதரிசிகளே பெரிய ஆளா யோவான் ஸ்நானகன். இயேசு எந்த யுத்தமும் எந்த படையும் சேர்க்கல, எந்த யுத்தத்தையும் உண்டாக்கல. ஆனா அவரை பின்பற்றிய ஆட்கள் அதிகம், அவர் ஜெயம் எடுத்தது அதிகம். அவர் யாரையும் கொல்லல, அவர் தன் ஜீவனை பலியாகி கொடுத்தார். ஆனா அவர் தோத்து போகல, அவர் தான் ஜெயிச்சார். அவர் எந்த நாட்டையும் சிறைப்படுத்தல, ஆனா அவர் இன்றைக்கும் ராஜாவாக இருக்கிறார். ரைட்டா? ஆமா. அப்போ இயேசு கிறிஸ்து ரட்சித்தார், ரட்சிக்கிறார், காப்பாற்றுகிறார். எதுல இருந்து காப்பாற்றுறார்? பாவத்திலிருந்து காப்பாற்றுறார். வேற தண்டனைகள் இருந்து சம்டைம்ஸ் காப்பாற்றுறாரு, சம்டைம்ஸ் விட்டு கொடுத்துறாரு. பண்ண பாவத்திற்குரிய விளைவுகள் இருந்து எப்பவும் காப்பாற்றுறது இல்லை. சில நேரங்கள் தாவீதை காப்பாற்றல. நமக்கு இருக்கிற இதே ரட்சிப்பின் அனுபவம் தாவீதுக்கு இருக்குன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா தாவீது தேவனை, இயேசுன்ற பேர் தெரியாது, தேவனை அறிந்து கொண்டு அந்த நாள் முதற்கொண்டு அவன் மேல் பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருந்தாருன்னு வசனம் சொல்லுது. தாவீது மேல ஸ்பெஷலா. ஆமா, நமக்கு இருந்த ரட்சிப்புக்கும் தாவீது ரட்சிப்புக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைன்னு தான் நான் நம்புறேன். ரைட்டா? ஆமா. ஆனா வேற எதுல இருந்து காப்பாத்துறாரு? காப்பாற்றுகிறார், ரட்சிக்கப்படுகிறோம். என்ன எதுல இருந்து ரட்சிக்கப்படுறீங்க? என்ன சாபத்திலிருந்து காப்பாற்றப்படுகிறோம். வேற அடிமைத்தனத்தில் காப்பாற்றப்படுகிறோம், மரண பயத்திலிருந்து காப்பாற்றப்படுகிறோம். ரைட்டா? இப்ப ஒரு மனுஷனை மொத்தமா அடிமைத்தனப்படுத்தி வைக்கிறதே ஃபர்ஸ்ட் ஏதாவது ஒரு பழக்கம், அடிமைத்தன பழக்கம். மொத்தமா அடிமையாகிறது அதுல ஒண்ணு, ஏதோ ஒரு அடிமைத்தன பழக்கம். ஒண்ணு இந்த மாவாவா, சிகரெட்டா, ஏதோ ஒண்ணு இல்ல, ஏதோ ஒண்ணு லவ் ஃபெயிலியர் என்ற பேர்ல ஏதோ ஒண்ணுத்திலையும் அடிமையாவே இருக்கான். ஆமா, ஒண்ணு விக்கிரகங்களுக்கு அடிமையா இருக்கிறான். இவன் செய்கிற பூஜைகள் செஞ்சுதான் ஆகணும். ஏன் செய்யற தெரியாது, ஆனா செய்வோம், செஞ்சுதான் ஆகணும். ஆமா, வெள்ளிக்கிழமான வீட்டை கழுவி விட்டுறணும். ஏன் அப்படி ஏன்லாம் கேட்கக்கூடாது. வெள்ளிக்கிழமான வீட்டை கழுவணும்.
ஏன் தெரியாது? என்னது அழுக்காயிடுமா? கழுவி விட்டா வலிக்கு விழுந்துருமோ? சோப் போட்டு வீட்டு கழுவி விட்டுனா உள்ள வராது, பேய் வலிக்கிட்டமான்னு ஏவல் வந்தால் வலிக்கு கீழே விழுந்துடும். நான் கிண்டல் பண்ணுறதுக்காக சொல்லலை, கொஞ்சம் யோசிங்களேன். என்ன இது உண்மை நடக்குமா? யோசிச்சு பாருங்க. ஒரு தீய சக்தி, ஒரு ஏவல், ஒரு அசுத்தாவி, ஒரு பிசாசு, ஒரு மாந்திரிகம், அது வந்துட்டு வச்சு விட்டான், அது வீட்டுக்கு வருது. எப்படி பஸ்ஸை பிடிச்சி ரோடை பிடிச்சி நடந்து வருமா? அதுக்கு இந்த பில்டிங் தடையா, செவரு தடையா? வீட்டை கழுவி விட்டாச்சுன்னா உள்ள வராதா? யார் சொல்லி? லாஜிக்கே புரியல. ஆக்சுவலா லாஜிக்கே புரியல எனக்கு. ஆக்சுவலா எனக்கு ரவிதான் சொல்லிட்டு இருந்தான். அவங்க வீட்டு வாசல்ல, அவங்க வீடு வந்து இந்த 4 ரோடு கிராஸ் ஆகிற இடத்துல அவங்க வீடு இருக்கும் போலுக்கு. அந்த இடத்துல யாரோ வந்து மந்திரம் பண்ணி ஏதோ சம்திங் பண்ணிட்டு போயிட்டாங்களாம். ஸோ அங்கே ரோட்டில் யாரோ ஏதோ பண்ணிட்டு போனாங்களாம். அங்கே பண்ணது வந்துட்டு முதல் வீடு யாரோ வீட்டு இருக்குதோ அவங்க வீட்டில் முதல்ல பாதிக்குமா. அதனால உங்கள் அப்பா என்ன பண்ணிக்கிறாரு, போய் யாரை பார்த்துட்டு வந்தாரு? ஜோசியக்காரனை பார்த்துட்டு அதுக்கு எதனா பரிகாரம் பண்ணுவான்னு கேட்டு வந்தாரான். அதான் நான் கேட்டேன், ரோட்டில் எவனோ மந்திரம் பண்ணிட்டு போகிறான், 4 ரோடு கிராஸ் ஆகுதுன்ற பேரில். அவன் ஏதோ மூட நம்பிக்கை, அங்கே வந்தால் தான் மந்திரம் பண்ணுன்னு இருக்குது, ஏதோ பண்ணிட்டு போனான். சரி, அங்கே ஒரு பிசாசு வந்துச்சுன்னு வச்சுக்கோமே, வந்துச்சுன்னு வச்சுக்கோ, ஒரு அசுத்தாவி, ஒரு ஏவல் வந்துச்சு வச்சுக்கோ. பாவம் பிசாசு ரொம்ப சோம்பேறித்தனம்ல, 4 வீடு தள்ளி போய் ஒருத்தனை பிரச்சனை தரத்துக்கு பக்கத்துலேயே வீடு போய் பிரச்சனை பண்ணிட்டு போயிடலாம் இல்லை? முதல் வீட்டில் இருக்கிறோம் உடனே போய் பண்ணி ஆகிடணும்ல. ஆமாம், பிசாசுக்கு உடம்பு இருக்குது, கால் வலிக்கும், 4 வீடு தள்ளி அவன் நடந்து போவான். ரொம்ப சோம்பேறி. இது பக்கத்து வீட்லேயும் இது முதல் வீடு, அவனுக்கு பிரச்சனை கொடுத்துட்டு போயிடலாம். அந்த தெருவில் இருக்கக்கூடிய 4 தெரு இருக்கக்கூடிய அந்த 4 வீடு எல்லாமே முதல் வீடு இல்லை, 4 ரோடு, எல்லா முதல் வீட்டுக்காரங்களும் போயிருக்காங்க ஜோசியக்காரங்கிட்ட போய் பரிகாரம் கிட்ட வந்துருக்காங்க. இது என்ன பைத்தியக்காரத்தனமா இருக்குது? வீட்டு வாசல்ல வந்து பேய் பொம்மை மாட்டி வைப்பாங்க தெரியுமா? கருப்பா பல்லு இல்லை தெரியுமா? கருப்பா ஒரு பேய் பொம்மை மாட்டி வைப்பாங்க. பேய் வச்சு பேய்க்கு பயமுத்துறதுல ஏய் திருஷ்டி கழிக்கிறது. இதுல விடுதலை இருக்குன்னு நினைக்கிறீங்களா? உண்மையாவே வானத்தையும் பூமியும் படைத்த இயேசுவால விடுதலை தர முடியும். உன் வாழ்க்கையா இதெல்லாம் வந்துட்டு அவனை பேசி பேசி மாத்திடுவான், அதை பண்றான், இதை பண்றான், ஆளை மாத்திடுவான், ஜாதி மாத்திடுவான். நான் 1000 முறை சொல்லியிருப்பேன், 1000 முறை சொல்லியிருப்பேன். மனிதனுக்குள்ள ஜாதி வித்தியாசம் இல்லை, மனிதனுக்குள்ள மதத்தின் அடிப்படையில் வித்தியாசம் இல்லை. எல்லா மனிதனும் ஒரே போல மனிதர்கள் தான். எல்லா மனிதனையும் படைத்த ஒரே ஒரு கடவுள் இயேசு ஒருத்தர் மட்டும்தான். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதில் வந்துட்டு எனக்கு இயேசு வேணான்னு ஒருத்தர் வெளியே போனான், அவனுக்கு ஒரு பேர் வச்சுக்கிட்டான். அதுலேயும் இருக்க மாட்டான், அவன் வேற வழியில் போனான், அவனுக்கு ஒரு பேர் வச்சுக்கிட்டான். அப்படி நிறைய பிரிவினைகள் உண்டாகி நிறைய மதங்கள் உண்டாயிருச்சு. அதனால இப்போ கிறிஸ்டின்னா இவங்க தான் அப்படின்ற மாதிரி ஒரு மதம்ன்ற ஒரு பேர் வந்துருச்சே தவிர மற்றபடி நம்ம வந்துட்டு ஒரு மதத்திற்குரியவர்கள் கிடையாது, நம்ம கடவுளுக்குரியவர்கள், இயேசுக்குரியவர்கள். ஆமென். வசனம் சொல்லுது, யாக்கோபு யாத்ராகம் 23ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். இஸ்ரவேலுக்கு விரோதமாய் மந்திரமும் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமாய் குறி சொல்லுதலும் இல்லை. ஆமா, வாய்ப்பே கிடையாது. உன் வீட்டில் பிசாசு உன்னை வந்துட்டு யார் என்னன்னா செய்வேன்னு கேட்டுமே. இந்த காயத்ரி சிஸ்டர் சாட்சி சொன்ன மாதிரி, அது வந்து பலி வாங்காம போகாதே, இல்லை ரத்தம் பார்க்காம போகாதே, பண்ணிட்டு தானே போகணும், எதுவும் பண்ணலையா? ஆமா, நீ இருக்கிறதுலே பவர்ஃபுல்லான கடவுள்கிட்ட வந்துட்டீங்கன்னா, கடவுள் நீ வந்துட்டு இங்கே அழுக தேவையில்லை, புலம்ப தேவையில்லை, என்னை பார்த்துக்குவீங்களா, நான் ஃபாஸ்டிங் இருக்கட்டும், ஒரு 4 நாளைக்கு ஒரு 40 நாள் உபவாசம் போட்டு தேவையில்லை. உன் வாழ்க்கையை நீ இயேசுவை நம்பி ஒத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, அவன் என்னன்னாலும் வரட்டும், எந்த பிசாசு என்ன செய்யணும், எவ்வளோ பெரிய மந்திரவாதினாலும் வரட்டும், ஆடு மாடு பலி கோழி என்னன்னாலும் ரத்தம் கொடுத்து ரத்த காவை கொடுத்து பலி என்ன பண்ணிட்டோம், உன் தலைமயிறு கூட தொட முடியாது, வாய்ப்பே கிடையாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுதான் உண்மை. இயேசு கிறிஸ்துக்குள்ள காப்பாற்றப்படுகிறோம். எதுல இருந்து காப்பாற்றப்படுகிறோம்? முதல்ல என் பாவத்திலிருந்து காப்பாற்றப்படுறேன், அடிமைத்தனத்திலிருந்து பாவத்திலிருந்து காப்பாற்றப்படுறேன். நான் எந்த பாவ வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கோம், அந்த பாவத்தை நான் மறுபடியும் பண்ண போறது இல்லை. இருக்கிறதுல எல்லா பாவத்திலும் இருக்கிற கொடூரமான பாவம் தெரியுமா? என்னை படைத்த கடவுளை அவாய்ட் பண்ணிட்டு நானாகவே உருவாக்கி வச்சு ஒரு சிலையை கடவுளை கொண்டுட்டு இருக்கிறேன் பத்தியா, அதுதான் இருக்கிறதுல கொடூரமான பாவம். எல்லா பாவமும் எனக்கு விரோதமா நான் பண்ணிக்கிறேன், இல்லாட்டி என்னுடைய பக்கத்தில் இருக்கிற மற்ற மனிதன் விரோதமா நான் பாவம் பண்றேன். இப்போ யோசிச்சு பாருங்க, நான் சிகரெட் பிடிக்கிறேன், என் உடம்பு நாங்க எடுத்துக்கிறேன், எனக்கு விரோதமா நான் பாவம் பண்றேன். நான் குடிக்கிறேன், என் உடம்பு நாங்க எடுத்துக்கிறேன், எனக்கு விரோதமா நான் பாவம் பண்றேன். இப்போ சேகரிக்கிட்ட இருந்து ஒரு பொருளை நான் திருடிட்டேன், இப்போ இது யாருக்கு விரோதமான பாவம்? உலகத்தில் இருக்க எல்லா பாவமும் இப்படித்தான். ஒன்று எனக்கு விரோதமா பண்ணுவேன், இல்லாட்டி மற்றவர்களுக்கு விரோதமா பண்ணுவேன், இல்ல? ஆனா விக்கிரக வழிபாடு ஒன்று மட்டும் தான் நீ கடவுளுக்கே விரோதமா பாவம் செய்யற. எனக்கு விரோதமா பாவம் செஞ்சோன்னா என் பாடி விளைவை காட்டும்.
சீக்கிரமா செத்து போயிடுவேன். நான் சேகருக்கு விரோதமா பாவம் பண்ணேன் அப்படின்னா சேகர் என்கிட்ட சண்டை போட வருவார், என்னை எதிர்த்து வருவார், சண்டை போட வருவார். இப்படித்தான் உலகத்தில் நடக்கும். அவ்வளவுதான். இந்த 2 பாயிண்ட் தான். மூணாவதான விஷயம் என்ன தெரியுமா? கடவுளுக்கு விரோதமாய் நீ செய்யக்கூடிய பாவம், கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு படைத்தவரை மறந்துட்டு படைப்புகளை தொழுது கொள்வது. அவரால் படைக்கப்பட்ட சூரியனை தொழுது கொள்றது, அவரால் படைக்கப்பட்ட காக்காவை தொழுது கொள்றது, வணங்குறது, அவர் படைத்த பூமியை வணங்குறது, இல்லாட்டி நம்மளாவே ஒரு உருவத்தை படைச்சு வச்சு அது கடவுள்னு சொல்லி வணங்குறது. இந்த கடவுளுக்கு விரோதமா இருக்கிற பாவம் எது தெரியுமா? கடவுள் இல்லை என்று சொல்லி நீயாகவே உருவாக்கப்பட்ட ஒரு விக்கிரகத்தை கடவுள் என்று நம்பி வணங்குற பத்தியா, இது கடவுளுக்கு விரோதமாய் செய்யற பாவம். அதுக்குதான் ஆக்கினி தீர்ப்பு நிச்சயமா உண்டு, தண்டனை நிச்சயமா உண்டு. ஆமென். அது ஒண்ணு மட்டும் வேண்டாம், அதுல மட்டும் ரொம்ப தெளிவா இருந்துக்குங்க. வானத்தையும் பூமியும் படைத்த உண்மையாகி ஆண்டவரை சுத்த இருதயத்தோடு தொழுது கொள்வோம். அல்லேலூயா. கரங்களை சொல்லுங்க. ஆமா. அப்போ எதிலிருந்து காப்பாற்றப்படுகிறோம்? பாவத்திலிருந்து, வியாதியிலிருந்து, பிசாசின் பிடியிலிருந்து, சாபத்திலிருந்து, எதிர்கால பயத்திலிருந்து, இதுல இருந்து இயேசு விடுவிக்கிறார். ஆமா. இதுல இருந்து விடுதலை செய்கிறவர் மாத்திரமல்ல, இயேசு நமக்கு நித்திய ஜீவனை தருகிறார். இப்ப கவனி. இப்ப ரட்சிக்கப்பட்ட ரட்சிப்பு இழந்துருவாங்க. ரட்சிப்பு இழக்க முடியாது. ஆக்சுவலா அதுதான் உண்மை. நீ மறுதலிக்க முடியும், ஆனா ரட்சிப்பு இழக்க முடியாது. நல்ல கவனி. அவன் மறுதலிக்கிறவன் இழந்து போலையா அப்படின்றத நம்ம அப்புறம் பார்ப்போம். மறுதலிக்கிறவன் மட்டும்தான் இழக்கிறான். அது எப்படி இழக்கிறான்றது அதுவும் நான் சொல்றேன். முழுசா இழக்கிறது கிடையாது. நல்ல கவனி. இழக்கிறது கிடையாது. எப்படி நான் சொல்றேன், செய்தி முடிக்கும் நம்ம லாஸ்டா சொல்றேன். இப்ப நல்ல கவனி. இப்ப ரட்சிப்புன்றது ஒரு அனுபவம் இல்ல. எனக்கு யாரோ ஒருத்தங்க இயேசுவை பத்தி சொன்னாங்க, கேள்விப்பட்டேன். இந்த காயத்ரி சொன்னோம், அப்படியா ஏசப்பா அவ்வளவு நல்லது பண்ணாரா? பண்ணுவாரா? ஆமா, எனக்கு பண்ணாரு. நீ நம்பினா உனக்கும் பண்ணுவாரு. என்னையும் உன்னையும் அவர் வேற மாதிரியே பார்க்கறாரு. நம்ம எல்லாருமே ஒரே கடவுளால் படைக்கப்பட்ட ஒரே மனிதர்கள் தான். எனக்கு பண்ணா உனக்கும் பண்ணுவார். நான் நம்பினேன் எனக்கு பண்ணாரு, நீ நம்பினா உனக்கும் பண்ணுவார். அவ்வளவுதான். ரைட்டா? அப்போ இது ஒரு அனுபவம், இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். எப்படி இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்து போட முடியும்? இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இழந்துட்டேன், இந்த அனுபவம் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? ரட்சிப்புன்ற ஒரு வார்த்தையை சொல்ற அப்படின்னால்தான் ரட்சிக்கப்பட்டான், அவன் ரட்சிப்பு இழந்துட்டான் அப்படின்னு சொல்றோம்ல. இது இழக்கிறது இதுனா பொருளா? நான் ஒரு மைக் வச்சிருந்தேன், மைக்கு காணாம தொலைச்சிட்டேன், மைக்கை இழந்துட்டேன் அப்படின்னா அது ஒரு பொருள். எங்கேயோ வச்சேன், மிஸ்பிளேஸ் ஆயிடுச்சு, காணும் கிடைக்கல, இல்லை கீழே போட்டால் உடைச்சிட்டேன், மைக்கை போச்சு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ரட்சிப்புன்றதுனா பொருளா? இல்லை, ஒரு அனுபவம். நான் இயேசுவை அறிந்து கொண்டேன், என்னை அவர் பாவப்பிடியிலிருந்து காப்பாற்றினார். அந்த அனுபவத்தை இழக்கவே முடியாது. எப்படி இழக்க முடியும்? நான் சொல்றது என்ன புரியுதா? You cannot lose that experience because salvation is not a materialistic substance. அது ஒரு பொருளாதாரத்தை சம்பந்தப்படுத்த காரியம் அல்ல. அது எனக்கும் இயேசுக்கும் இருக்கக்கூடிய தனிப்பட்ட உறவு, ஒரு ரிலேஷன்ஷிப். அந்த ரிலேஷன்ஷிப்ல எனக்கு கிடைச்ச ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு அனுபவம். அது எப்படி இழக்க முடியும்? கையில் கொசு கடிச்சிருச்சு, அனுபவிச்சிட்டிங்க கொசு கடிச்சதை, இப்போ அதை எப்படி இழக்கிறது சொல்லுங்களேன்? அந்த அனுபவத்தை எப்படி நான் டிஸ்மேண்டில் பண்ணுறது? அதை எப்படி நான் அன்எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது? சொரிஞ்சிக்குவா, மருந்து போடு. எப்படி கொசு கடிச்சிருச்சு இல்லை? சரி, எப்படி சொல்கிறேன், ஒரு நாள் ஃபுல்லாக தண்ணி குடிக்கவே டைம் இல்லை, வெயிலில் பயங்கரமாக வேலை செஞ்சுட்டீங்க, பாடி டீஹைட்ரேட் ஆயிடுச்சு, செம்ம தலைவலி வந்துருச்சு, தலைவலி அனுபவிச்சிட்டீங்க. இப்போ இந்த அனுபவத்தை இல்லாமல் ஆக்குறது எப்படி? தலைவலிக்கு மாத்திரை போட்டுக்கலாம். தண்ணி குடிக்காமல் இருந்துட்டோம், ஒரு நாள் ஃபுல்லாக தண்ணி குடிக்கல, உடம்புல நீர் சக்தியெல்லாம் போச்சு, பயங்கர தலைவலி வந்துருச்சு, இனிமேல் தண்ணி குடிக்கணும், பாடம் கற்றுக்கணும். ரைட்டு, அந்த அனுபவிச்ச பத்தியா? அந்த அனுபவத்தை எப்படி நீ மாற்ற முடியும்? அந்த அனுபவத்தை வாழ்க்கையில் இல்லாமல் எப்படி ஆக்க முடியும்? Salvation is an experience. Once you are saved, you are always saved. ஒரு முறை அதை அனுபவிச்சிட்டீங்கன்னா நீ அனுபவிச்சதுதான் மாற்றவே முடியாது. ஆமென். ஆமா. இப்ப என்ன தெரியுமா, அந்த அனுபவித்த நபர்கள் அந்த அனுபவத்தை பெரிதளவில் மதிக்காம அசட்டை நினைச்சு அந்த அனுபவம் கிடைத்த இயேசு வேணான்ட்டு போயிடுறான். அதுதான் பிரச்சனை. அதுக்கு சாத்தியம் இருக்கு. அப்படி ஏன் நீங்க நடக்குது அப்படின்றத பத்தி சொல்ல போறேன். கவனிங்க. ரட்சிப்பு என்பது ஒரு அனுபவம். எல்லாம் என் கூட சேர்ந்து சொல்லுங்க. ரட்சிப்பு என்பது அனுபவம். Salvation is an experience. இந்த எக்ஸ்பீரியன்ஸை மாற்ற முடியுமா? மாற்ற முடியும். இந்த எக்ஸ்பீரியன்ஸை இல்லாமல் பண்ண முடியுமா? முடியாது. ஒன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுதான். இப்போ இந்த 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 ரட்சிப்பில் இருந்து எப்படி சொல்லுவோமே, ரட்சிக்கப்பட்ட எல்லாருக்கும் ஒரு சாட்சி உண்டுல்ல. எல்லாருமே நீ ஏன் ரட்சிக்கப்பட்டீங்க, ஏன் இயேசு ஏற்றுக்கிட்டீங்கன்னு கேட்டால் சொல்லுவீங்க, எனக்கு லைஃப் இப்படி ஒரு விஷயம் நடந்தது, எனக்கு ஆண்டவர் இப்படி ஒரு காரியம் செஞ்சாரு,
அதனால இவர் தான் உண்மையான தேவன் நல்லா புரிஞ்சிருச்சு, மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டேன். இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி அனுபவங்கள் நடந்தது இல்லையா? நடந்திருக்குது. அப்பெல்லாம் இயேசுதான் செஞ்சான்றது புரியலையா? இல்லை. ஏன் இல்லை? ஏன்னா அதெல்லாம் யதார்த்தமாக நடந்ததுன்றது என் மண்டைக்கு நல்லா தெரியுது. இது யதார்த்தமாக நடக்கல, இது உண்மையாகவே ஆண்டவர் தான் செஞ்சாருன்றது என் அறிவையும் தாண்டி எனக்கு புரிய ஆரம்பிக்குது. அதனால நான் இயேசு ஏற்றுக்கிட்டேன். எல்லாருமே ஒரு சாட்சி சொல்லுவீங்க, சரியா? இப்போ கவனிங்க, இந்த ரட்சிக்கப்பட்டவர்கள் ரட்சிப்பின் அனுபவம் ஒன்று இருக்கு பத்தியா? அந்த அனுபவம் வந்து அவங்க வாழ்க்கையில தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குது. புரியுதா? அந்த ரட்சிப்பின் அனுபவம் ஒரு இம்பாக்ட், ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்றேனே, உன் ரட்சிப்பினுடைய அனுபவம் ஒரு 50% தாக்கம் ஏற்படுத்தியிருக்கு. 50% இது வரைக்கும் அப்படி ஒரு தாக்கம் வாழ்க்கையில் எதுலையுமே அனுபவிச்சதே கிடையாது. புரியுதா நான் சொல்றது? கவனிக்கிறீங்களா? புரியுதா? ஆமா, அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என் லைஃப்ல எதுலையுமே கிடைச்சது இல்லை. எங்க வீட்டுக்காரர் எனக்கு கிஃப்ட் வாங்கி கொடுத்தப்போ அந்த ஒரு அது ஒரு இம்பாக்ட், அந்த சந்தோஷம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு இல்லை? ஆமாம், நான் எதிர்பாராத காரியம் என் பிள்ளை என் வாழ்க்கையில் செய்யும் பொழுது, எனக்கு பர்த்டேன்னு சொல்லி எங்கள் வீட்டில் என் பிள்ளைங்க என் ஹஸ்பண்ட் எல்லாம் சேர்ந்து எனக்கு தெரியாமல் ரகசியமாக நைட்டு 12 மணிக்கு நான் தூங்கிட்ட பிறகு எல்லாம் தெரியாமல் வாங்கி வச்சு ரெடி பண்ணி என்னை தட்டி எழுப்பி கூப்பிட்டு வந்து லைட்டெல்லாம் போட்டு இல்லை கேண்டல்லாம் கொளுத்தி இல்லை பலூனை வெடிச்சு கேக் கட் பண்ணி இல்லை அந்த அந்த அது ஒரு தாக்க, அந்த ஒரு சந்தோஷமான அந்த ஒரு என்ன சொல்லுவாங்க, சஸ்பென்ஸ் அது வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துதுல. சரி, அந்த மாதிரி உங்க லைஃப்ல நீங்க அனுபவிக்கக்கூடிய எல்லாமே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும், ஒரு இம்பாக்ட் உங்களுக்குள்ள ஏற்படுத்தும். அதனால தான் அந்த குறிப்பிட்ட தருணங்கள் நீங்க மறக்க மாட்டீங்களே. நம்ம 4 வருஷம் முன்னாடி ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்தேன் கல்யாண நாளுக்கு, அதுக்கப்புறம் எங்க வாங்கி கொடுத்தேன் எனக்கு? அது எப்படி 4 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி கொடுத்தேன் ஞாபகம்? சரி, 4 வருஷத்துக்கு முன்னாடி அதே கல்யாண நாளுக்கு என்ன சாப்பாடு செஞ்சு போட்டீங்க வீட்டில் ஞாபகம் இருக்கா? அது ஞாபகம் இருக்காது. ஏன்னா அது ரெகுலராக நடக்கிறது. அப்போ அந்த இம்பாக்ட் ஒன்று இருக்குது பத்தியா, தாக்கத்தை ஏற்படுத்துறது பத்தியா, அது மாறவே மாறாது. அது அப்படியே ஞாபகத்தில் இருந்துகிட்டே இருக்கும். இப்ப நல்லா கவனி, இப்ப ரட்சிக்கப்படுகிறவர்கள் ஏன் தேவனை மறுதலித்து போகிறார்கள்? எத்தனை பேர் இந்த கேள்வி இருக்கு? நான் நிறைய ஒரு பாஸ்டரா நம்ம சர்ச்சில் நிறைய பார்த்திருக்கிறேன். ரட்சிக்கப்பட்டவர்கள் தேவனை மறுதலித்து போகிறார்கள். why? ஏன்? நம்ம ரட்சிக்கப்பட்ட மாதிரி தான் அவனு ரட்சிக்கப்பட்டான். எனக்கு நடந்த ஒரு தாக்கத்தை போலவே அவனுக்கு வேற விதத்தில் ஒரு அவன் அனுபவத்தை சார்ந்து அவனுக்கு ஒரு தாக்கம் உண்டாச்சு, அவன் வாழ்க்கையில் ஒரு இம்பாக்ட் உண்டாச்சு. அவன் அதை மறக்கவே முடியல அவனால, என்னாலையும் மறக்க முடியல என் வாழ்க்கையில் நடந்ததை. நான் கர்த்தருக்குள்ள நிற்கிறேன், அவன் நிற்கல. அவன் ஏன் பின் வாங்கி போயிட்டான், அவன் ஏன் வேண்டான்ட்டு போயிட்டான், அவன் இயேசுவே வேண்டான்ட்டு போயிட்டான், அவன் ஏன் மறுதலிச்சிட்டான். சத்தியம் நல்லா தெரியும், மறுபடியும் மனப்பூர்வமாக விக்கிரத்தை கும்பிடுறான், என்னை பார்த்தா என்கிட்ட பேச வர மாட்டேங்கிறான், ஓடிடுறான். ஆனால் அவன் பண்ணுற தப்புன்னு தெரிஞ்சு அதுதான் பண்ணுவேன்ட்டு போகிறான். ஏன்? பாயிண்ட் நம்பர் 1, அவன் எதிர்பார்த்தது அவன் லைஃப்ல நடக்கல. ரைட்டா? அவன் எதிர்பார்த்த லைஃப்ல நடக்கல. இது ரொம்ப சின்ன விஷயம் தான், ஆனா இது ஒரு ஆழமான விஷயம் என்ன தெரியுமா? இன்டெப்தான ஒரு காரியம் என்ன தெரியுமா? நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் இது வரைக்கும் அவன் வாழ்க்கையில் அவங்க வீட்டில் வந்துட்டு சின்ன வயசுல அவங்க அப்பா அவனுக்கு சைக்கிள் வாங்கி கொடுத்தாரு சர்ப்ரைஸாக. அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு, ஒரு 15%. வளர்ந்த ஒரு நாட்கள் அவங்க அப்பா வந்து அவனுக்கு மொபைல் ஃபோன் வாங்கி கொடுத்தாரு, சொல்லாமல் செய்யாமல் திடீர்னு மொபைல் ஃபோன். அது ஒரு 25% ஒரு இம்பாக்ட் வச்சுக்கோமா, ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்ல 25% இம்பாக்டில். அதுக்கப்புறமா வந்துட்டு அவனோட திருமண நாள், அவன் ஒரு பொண்ணை விரும்பினா அந்த பொண்ணு கிடைச்சது, திருமண நாள், அந்த கல்யாண நாள் மறக்கவே மாட்டாங்கல்ல. ஆமாம், அதுக்கப்புறம் நீ என்ன சொல்கிறன்றது மேட்டர் இல்லை, கல்யாண நாளில் மறக்க மாட்டாங்களே. அது ஒரு 40% ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்துச்சு. ரட்சிக்கப்பட்ட என் வாழ்க்கையில் 50% இம்பாக்ட். இப்போ இந்த எக்ஸாம்பிள் சொன்ன பார்த்தீங்களா? இப்போ இன்னொரு விஷயம் சொல்ல போறேன், அதனுடைய தாக்கம் இது எல்லாத்தோட அதிகமாக இருக்குமா கம்மியாக இருக்குமா நீங்கள் தான் சொல்லணும். கல்யாணம் பண்ணி குழந்தை பிறந்து குழந்தை ஒரு 3 வயசு ஆகும்போது ஏதோ ஒரு வியாதியில் குழந்தை செத்து போச்சு. இது வரைக்கும் ஒரு தாக்கம் ஏற்படுத்துச்சு பத்தியா? அதை விட என் பிள்ளை செத்து போச்சுன்றது அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்துமா கம்மியாக ஏற்படுத்தியிருக்குமா? அங்கதான் அவன் இயேசுனுக்கு தேவையில்லைன்ட்டு பின் வாங்கி போறான். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன விஷயம் கற்றுக்க போறோம் அப்படின்னா, நம்ம ரட்சிப்பை அனுபவித்தோம் பத்தியா, அந்த அனுபவத்திலே வாழ்க்கையை ஓட்டக்கூடாது. அந்த அன்னைக்கு லைஃப்ல நடந்தது, அன்னைக்கு அப்படி நடந்தது, அன்னைக்கு தரிசனம் பார்த்தேன், அன்னைக்கு என் சொப்பனத்தில் பேசினாரு, அன்னைக்கு என்னோட பிள்ளை சொன்ன பிரச்சனை வியாதி மாறிச்சு, அன்னைக்கு என் வாழ்க்கை இப்படி நல்லது ஆண்டவர் செஞ்சாரு, அது அந்த நாளை ஞாபகத்தில் வச்சு இன்னும் கிறிஸ்துவ ஓடிட்டே இருக்கும் பத்தியா. இதை விட அதிகமான ஒரு இம்பாக்ட் ஏற்படும் பொழுது எல்லாரும் இல்லை, பட் ஒரு ஃபியூ மெம்பர் ஆஃப் பீப்புள், குறுகிய அளவில் ஒரு நம்பர் உள்ள ஆட்கள் ஈஸியாக இந்த கடவுள் தேவையில்லை,
இருந்தாருன்னா எனக்கு ஏன் இப்படி ஒரு காரியம் நடந்ததுன்னு ஈஸியாக பின்வாங்கி போயிடுறான். ரட்சிப்பு என்ற தாக்கத்தை விட இவன் வாழ்க்கையில் இவன் அதிகமாக நேசித்த ஒரு காரியத்தை அவன் இழக்கும் பொழுது, அந்த தாக்கம் இதை விட அது அதிகமாக இருக்கும் பொழுது எனக்கு இந்த இம்பாக்ட் ஒரு பெரிய மேட்டராகவே தெரியல, ரட்சிப்பின் அனுபவம் ஒரு பெரிய விஷயமாவே தெரியல, போடா அப்படின்ட்டு இந்த அனுபவத்தில் மனம் சோர்ந்து பின்வாங்கி போயிடுறான். ஸோ இப்போ இதுக்கு சொல்யூஷன் என்ன பண்ணலாம்? இதுக்கு என்னதான் வழி, என்னதான் ஆன்சர் இதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரட்சிக்கப்படும் பொழுது ஒரு அனுபவத்தால் ரட்சிக்கப்படுறான் பார்த்தீங்களா. சுவிசேஷம் காதால கேட்டு இயேசு விசுவாசிக்கும் போது அவன் வாழ்க்கையில் ஒரு 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 நன்மையை கர்த்தர் செய்கிறார், ஒரு அற்புதம் நடக்குது, ஒரு மிராக்கிள் நடக்குது, ஒரு அதிசயம் நடக்குது. அதை தாக்கம் ஏற்படும் பொழுது அவன் கன்ஃபார்ம் பண்ணிடுறான் இயேசு தான் அப்படின்றான். இதுல இருந்து இனிமே அவன் லைஃப்ல ஒருவேளை நெகட்டிவ் இம்பாக்ட் ஏற்படுத்தப்பட்டாலும் அவன் பின்வாங்கி போகாம தொடர்ந்து கர்த்தருக்குள்ள நிக்கணும் அப்படின்னா அவனுடைய வாழ்க்கை ரட்சிப்பின் அனுபவத்தை சார்ந்து இருக்கக்கூடாது, கர்த்தருடைய வார்த்தையை சார்ந்து அவன் வாழ்க்கை மாறணும். புரியுதா? உன்னுடைய ரட்சிப்பின் அனுபவத்திலேயே வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்க கூடாது. உன்னுடைய ஃபவுண்டேஷன் சால்வேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடாது. உன்னுடைய ஃபவுண்டேஷன் வேர்ட் ஆஃப் காடா இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தையின்படி கட்டப்பட்ட அப்படின்னா இந்த கர்த்தருடைய வார்த்தை எவ்வளவு பெரிய நெகட்டிவோ இல்லை பாசிட்டிவோ இம்பாக்டை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலைகளில் நீ கடந்து போனாலும் கூட அதனுடைய சத்தியம் என்னன்றதை புரிஞ்சுக்கிட்டு இதிலும் கர்த்தரை நடத்துவான்ற விசுவாசம் அதிகரிக்குமே தவிர பின்வாங்கி போக மாட்டேன். எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? இன்னைக்கு ஆண்டவரை மறுதலித்து பின்வாங்கி போகிறத விட உன் வாழ்க்கையை நீ நாசப்படுத்துறதுக்கு வேற ஏதாவது பெஸ்ட் வழி இருக்கான்னு கேட்டால் இல்லை. இருக்கிறதே உன் வாழ்க்கையை நாசப்படுத்திக்கிறதுக்கு பெஸ்ட் வழி இயேசு தேவையில்லைன்னு ரிஜெக்ட் பண்ணிட்டு போறது தான். ஆமா, நான் அடுத்த வாரம் ரட்சிப்பு நிச்சயத்தை பத்தி உங்களோட பேசுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த வாரம் ரட்சிப்பை மறுதலிக்காதபடிக்கு ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்லி வசனம் சொல்லக்கூடிய எச்சரிப்புகளை பத்தி உங்களோட பேச போறேன். வாசிக்கலாமா? எபிரேயர் 2ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் வாசிங்க. ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு தேவ தூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்திற்கு விரோதமான எந்த செய்கைக்கும் கீழ்ப்படியாமைக்கும் நீதியான தண்டனை வரத்தக்கதாக அவருடைய வசனம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்க முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவித பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்து பரிசுத்தாவின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையிட்டிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? ரட்சிக்கப்பட்ட எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு நினைச்சேன் நான் ரட்சிக்கப்பட்ட நான் பொருளம் போயிட்டு வந்தேன்னு நினைச்சேன். ரட்சிப்பின் அனுபவத்திலிருந்து வாழ்க்கை அப்படியே ஷிஃப்ட் ஆகி கர்த்தருடைய வார்த்தையில் கட்டப்பட வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையில கட்டப்படாம நான் ரட்சிக்கப்பட்டன்ற பேர்ல அப்படியே இருந்தீங்கன்னா நீ பின்வாங்கி போறதுக்கு மேக்சிமம் பாசிபிலிட்டி இருக்குது. உலகத்தின் யதார்த்தம் என்ன? வயசாகிறோம் சாவா, வயசு போல வாழ்வான். இந்த யதார்த்தம் மாறி அமையும் பொழுது தாக்கங்கள் ஏற்படும். கரெக்டா? எங்க வீட்டில் எங்க பாட்டி முதல்ல இறந்துட்டாங்க. அடுத்த எதிர்பார்ப்பு எங்க அப்பா அம்மான்னு நினைக்கிறேன். அடுத்த எதிர்பார்ப்பு என் அண்ணன், நானே, என் தம்பி. அடுத்த எதிர்பார்ப்பு என் பிள்ளைங்க. அதுக்குள்ள அடுத்த பிள்ளைங்க அடுத்த தலைமுறை வந்துடும். இல்ல, இதுதான் யதார்த்தம். இந்த யதார்த்தம் அப்படியே ரிவர்ஸ் ஆகி முதல்ல என் பிள்ளை செத்து போச்சு, என்ன பண்றது? ஆண்டவர் கண்ணு இல்லையா, மூக்கு இல்லையா, வாய் இல்லையா, பார்க்கலையா, கத்தருக்காக ஊழியம் பண்ணனே எனக்கு கைவிட்டாரா, எனக்கு ஏன் இல்ல, அதெல்லாம் கேள்வியே கேட்க மாட்டேன். ரொம்ப சிம்பிள், எனக்கு சத்தியம் நல்லா தெரியும். கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தார், கத்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இதுல பேச ஒண்ணுமே இல்லை. அவர் கொடுத்தாரு, அவர் எடுக்கிறாரு, என் பொறுப்புல கொடுத்தாரு, என் பொறுப்புல இருந்து பிடுங்கிட்டாரு. கொஞ்சம் வருத்தமா இருக்குது. ஆனா அவர் தானே ஓனரு, அவர் பார்த்துக்குவார். இப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? இப்ப இந்த சத்தியம் புரியாம ரட்சிப்பின் அனுபவத்தில் மட்டுமே வாழ்ந்துட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம தான் மொத்தமாவே நம்ம பிள்ளைக்கு ஓனர்ன்ற கணக்கு இல்ல. என் பிள்ளை ஏன் ஆண்டவர் எடுத்துட்டீங்கன்னு அவர் எதிர்த்து கேள்வி கேட்கறதே தப்பு. அந்த ஒரு விவரம் கூட இல்லாம எதிர்த்து கேள்வி கேட்பது மாத்திரம் இல்லாமல் அவரை மறுதலிக்கவும் செய்வோம். எப்போ ஞாபகம் இருக்கு, நான் பெங்களூர்ல நான் ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடி, ஆனா நான் ஒரு கிறிஸ்டின் பையன், நான் ஒரு கிறிஸ்தவன், ஆனா ரசிக்கப்படலை. பெங்களூர்ல ஒரு ஸ்லம் ஏரியாவில் ஒரு தெரு மாத்திரம் கொஞ்சம் நல்ல வீடுல கட்டியிருப்பாங்க.
அங்கே ரொம்ப சீப்பாக இருக்குன்ட்டு அங்கே நம்மளுக்கு தெரிஞ்ச ஒருத்தன் வீட்டு மாடி மேலே ரெண்ட்டுக்கு தங்கியிருந்தேன். அந்த இடம் எனக்கு எப்படி கான்டாக்டில் கிடச்சிது அப்படின்னா, அம்மா சிஎம்சியில் நர்ஸாக வேலை செஞ்சுட்டு இருந்தப்போ அங்கே லுக்கிமியா பேஷண்ட், பிளட் கேன்சர் அட்மிட் ஆன ஒரு சின்ன பையன். அவன் வந்துட்டு 7th ஸ்டாண்டர்ட் சம்திங், 8ஆம் கிளாஸ். அப்போயே அவனுக்கு பிளட் கேன்சர் வந்து சிஎம்சி அட்மிட் பண்ணால், அவனை பார்த்த கேன்சர் பேஷண்ட் மாதிரியே இருக்க மாட்டான், ஜம்முன்னு இருப்பான். கேன்சர் பேஷண்ட் ஒரு மாதிரி ஆகிடுவாங்களே கீமோவில் கொடுத்தா, நல்லா தான் இருப்பான். பக்கா ஹிந்துஸ். அவன் அவங்க அப்பா அம்மா, ஒரு பொண்ணு, அவனுக்கு ஒரு தங்கச்சி, அவன் அந்த குட்டி பையன், அவங்க அப்பா அம்மா, அவங்க அப்பாவுடைய தங்கச்சி ஹஸ்பண்ட் பழ வியாபாரம் பண்ணுறாங்க. தள்ளுவண்டியில் ஆப்பிள்லாம் வாங்கி தள்ளுவண்டியில் வியாபாரம் பண்ணுவாங்க. ரோட்டில் போயினே இருப்பாங்க, சம்மந்தமே இல்லாமல். அப்படியே வண்டி கமந்து தலையில் செய்வினேன், அப்படியே வண்டி சாஞ்சிடும், சம்மந்தமே இல்லை, யாரும் இடிக்க மாட்டாங்க, ஒன்றும் இல்லை. தள்ளுன்னு போகிற வண்டி டமால்னு சாஞ்சிடும், ரோடெல்லாம் பழம் போயிடும், வண்டியெல்லாம் ஏற்றிட்டு போயிடும், லாஸ்ட் மொத்தம் பிஸ்னஸ் லாஸ். என்னோட சித்தி அவனுக்கு வந்துட்டு திடீர்னு ஒரு வலிப்பு மாதிரி வந்து படுத்துட்டாங்கன்னா படுக்க தான், படுக்கையில் தான் மொத்தமாகவே. அவங்க ஹஸ்பண்ட்னா கழுகு, எத்தனை நாள் கழிச்சு ஏஞ்சி செய்வாங்கன்னே தெரியாது. 1 நாள் 2 நாள் 1 வாரம் 2 வாரம்லாம் அந்த மாதிரிலாம் அப்படி கடந்த மணிக்கு இருந்துருக்குறாங்க. அப்புறம் அவங்களாவே சரியாக செய்வன பிரச்சனை, பயங்கரமான பிரச்சனை. அப்போ வந்துட்டு அம்மா வந்துட்டு அங்கே சிஎம்சியில் நர்ஸாக இருந்தப்போ, அம்மா கேன்சர் வார்டில் தான் நர்ஸாக இருந்தாங்க. அப்போது அந்த தம்பி நல்லா பேசும்போது செய்யும் போதெல்லாம் மம்மி வந்துட்டு இயேசுவை பற்றி பேசி அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லி அவங்க ரசிக்கப்பட்டாங்க, ஃபேமிலியாக ரசிக்கப்பட்டாங்க. சித்தி சித்தப்பா பிஸ்னஸ் லாஸ் ஆனதெல்லாம் ஆண்டவர் மாற்றி கொடுத்தாரு. அவங்க சித்திக்கு பயங்கரமான பிசாசு பிரச்சனை, அப்பா தான் போய் பேய் ஓட்டினார், பயங்கரமான பிசாசு பிரச்சனை. நான் ரசிக்கப்படலை, நான் இல்லை, பயங்கரமான பிசாசு பிரச்சனை. அந்த பையன் டிஸ்சார்ஜ் ஆகி பெங்களூர் போயிட்டான். நான் பெங்களூர் இருக்கிறேன். அவனை எங்கேயுமே அனுப்ப மாட்டாங்க, என் ரூம் மட்டும் அனுப்புவாங்க. ஒரு 4 தெரு தள்ளி நான் ரூம் எடுத்திருந்தேன், மாடி மேல் இருந்து அங்கே அனுப்புவான். என் கூட வந்து உட்காந்து நிறைய பேசிகிட்டு இருப்பான். அவன் உண்மையாக இயேசுவை நம்பினது உண்மைதான். மறுபடியும் கீமோ ரிலாப்ஸ் ஆயிடுச்சு, திருப்பி மறுபடியும் பிளட் கேன்சர் ரிலாப்ஸ் ஆகி வந்து மறுபடியும் ட்ரீட்மெண்ட்காக சிஎம்சிக்கு வந்திருந்தப்போ, அந்த வருஷம் அவன் சொல்லிட்டு ஏப்ரல் 14ஆம் தேதி நான் விடுதலை ஆகிடுவேன் அப்படின்னு அவன் தெளிவாக சொல்லிட்டு இருந்திருக்கான். அவன் செத்த நாள் ஏப்ரல் 14, அவன் சாக ஏப்ரல் 14 நான் விடுதலை ஆகிடுவேன். அந்த பையன் சொல்லலாம் சிஎம்சியில். அவங்க வீட்டில் சரி ஏப்ரல் 14 வீட்டுக்கு போய்டுவான்னு அவன் சொல்கிறான், வீட்டுக்கு வந்துடுவான் போலுக்க, அவன் வீட்டுக்கு போகணுன்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கான் போலுக்கு அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டாங்க. இந்த டைம் கேப்பில் மீன் வயலில் நான் ஒரு முறை லீவில் வரேன். அப்போ நம்ம கனியம்பாடி சர்ச்சில் ஆன்லைன் பேர் நடக்குது. நான் எல்லாரையும் பேக் பண்ணி அனுப்பிட்டு நான் ஏதோ வீடெல்லாம் பூட்டிட்டு லேட்டாக தான் நான் போனேன். போகும்போது பாட்டு வசிப்புலாம் முடிஞ்சு நைட்டில் சாட்சி ஓடிக்கிட்டு இருக்கு. இவங்க சாட்சி சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம தான் எனக்கு தான் நம்ம சர்ச்சில் வர எல்லாருமே தெரியுமே, வாய்ஸ் கேட்டாலே சொல்லிடுவோம் யார் பேசிகிட்டு இருக்கான் மைக்கில் அப்படின்ட்டு. ரொம்ப வருஷமாக அப்படியே பிறந்துள்ளது கிறிஸ்தவ மாதிரி அப்படி ஒரு சாட்சி சொல்லும்போது கிறிஸ்டியன் லாங்குவேஜ் பயங்கரமாக பேசுகிறாங்க. சாட்சி ஆண்டவர் என் வாழ்க்கை அப்படி செய்தார் இப்படி செய்தார்னு பயங்கரமாக சொல்லிக்கிட்டு, அதுவும் புதுசாக ஏதோ தெரியாமல் புதுசாக ரசிக்கப்பட்டவங்க பேசுகிற பேச்சு மாதிரி இல்லை. நான் யார் வாய்ஸே கண்டுபிடிக்க முடியும், யாரா அப்படி நான் போய் சர்ச்சுக்குள்ளே என்ட்ராகி ஜன்னல் எட்டி பார்க்குறேன். இவர் பா ஆண்டருக்குள்ளே பயங்கரமாக வளர்ந்துட்டாங்களே அப்படின்னு நான் நினச்சேன். வீட்டில் வந்து கேட்டேன், அப்பாவும் அவங்க ஆண்டருக்குள்ளே நல்லா இதுவாக இருக்காங்கடா. ஏப்ரல் 14 அந்த பையன் இறந்துட்டான். அன்னைக்கு தான் நான் பார்த்தேன் அவங்க ரியலாகவே அவன் ரட்சிப்பு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கு அப்படின்ட்டு. பையனுடைய பாடி அடக்கம் பண்ணுற வரைக்கும் இருந்தோம். நான் தான் அந்த நல்ல ஆள்லாம் பயங்கரமாக இருப்பான் அந்த பையன். நான் தான் ஒரு சைட் பெட்டியை தூக்கி என் தோல்லாம் பழுத்து வீங்கி போய், ஆமாம் தூக்கிட்டு போய் கூடவே இருந்தோம். ஃபுல்லாக அடக்கம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தோமோ இல்லையோ, அவங்க வீட்டுக்கு அப்போ தான் பரியல் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துருக்குறோம். அவங்க வீட்டில் பெங்களூரில் அவங்க அப்பா ஏசு அவனா இவனா அப்படி கெட்ட வார்த்தையில் பேசினு என் பிள்ளை எடுத்துட்டான், அவன்லாம் இவனா அப்படி இப்படின்ட்டு அந்த சாவு வீட்டில் அங்கேயே பாட்டில் ஓப்பன் பண்ணாங்க, எல்லா வேலையும் அங்கேயே ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ அவன் ரசிக்கப்படலைன்னு நான் சொல்ல முடியுமா? இல்லை ரசிக்கப்பட்டவன் ரசிப்பு இழக்க மாட்டான் அப்படின்றதுனால அவங்க பின்வாங்கி போகலன்னு சொல்லவா? அவங்க ரட்சிக்கப்பட்டது உண்மை, ஆனால் அவங்க ரட்சிப்பின் அனுபவத்தில் மட்டுமே இருந்துட்டாங்க. ரட்சிப்பினுடைய அனுபவத்தை விட பிள்ளை செத்ததுன்ற அனுபவம் அந்த இம்பாக்ட் பயங்கரமாக இருந்தது. அந்த அனுபவத்தோடு இந்த அனுபவம் பெருசாக இருந்ததுனால இந்த அனுபவத்தை இயேசுவின் அனுபவத்தை தூக்கி போட்டு பழைய வாழ்க்கைக்குள்ளே போயிட்டாங்க. அவங்க ரட்சிக்கப்பட்டது உண்மை, இப்போ 2வது அவங்க இயேசுவை மறுதலிச்சிட்டாங்க. எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? ஆமென். என்ன நடந்திருக்கணும் தெரியுமா? ரட்சிக்கப்பட்ட நொடியில் எனக்கு என் பிள்ளை முக்கியம், இயேசு முக்கியன்றது அவங்க வந்துருக்கணும். அப்படி வரணும்னா அவனுக்கு கர்த்தருடைய வார்த்தையில் அவன் வாழ்க்கை கட்டப்பட்டிருந்திருக்கணும். அல்லேலூயா.
அதுக்கப்புறம் அவங்ககிட்ட தொடர்புல இருந்து எவ்வளவோ முயற்சி பண்ணோம், ட்ரை பண்ணோம், திருப்பி பேச ட்ரை பண்ணோம், வாய்ப்பே இல்லை, ஒண்ணுமே பண்ண முடியல. திருப்பி குடிச்சாங்க, பாவம் பண்ணாங்க, அதனால ரட்சிப்பு இழந்துட்டாங்க. இல்ல இல்ல இல்ல, அவர்கள் இயேசுவை மறுதலித்தார்கள். எந்த வாயினால், எந்த இருதயத்தில் விசுவாசித்து, எந்த வாயினால் இயேசுவே தேவன் பிதாவாகிய தேவன் மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்து செய்தார் என்று சொல்லி அறிக்கை செய்ததால் அவங்க ரட்சிக்கப்பட்டாங்களோ, அதே இருதயத்தினால் அதே வாயினால் இயேசு தேவையில்லைன்னு அவங்க மறுதலிச்சாங்க பத்தியா, அதனால அவங்க பரலோகம் போக மாட்டாங்க. அங்க வந்துட்டு அவங்க ரட்சிப்பு இழக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா, நம்மளுடைய குட்டி ஞானத்தை வச்சு 1 கொரிந்தியர் 13 வாசிக்கிறபடி நம்ம அறிவும் குறைவு உள்ளது, நாம் தீர்க்கதரிசனம் சொல்லுதலும் குறைவு உள்ளது. நம்மளுடைய அறிவு ரொம்ப 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 கம்மி, லிமிட்டட். நான் அதுக்கப்புறமா இப்போ அவங்க உயிரோடு இருக்கிறாங்க, நாங்கள் என்ன கண்டிஷன் இருக்கிறாங்க, மாறிட்டாங்க, எனக்கு எந்த டீட்டெயிலுமே தெரியாது. எனக்கு அந்த நடந்த சம்பவம் மட்டும் தெரியும். அந்த நடந்த சம்பவத்திலிருந்து ஒரு வருஷ காலமாக அவங்ககிட்ட கான்டாக்டில் இருக்க ட்ரை பண்ணோம். அதுக்கப்புறம் அவங்க என்ன ஆனாங்கன்னு எனக்கு தெரியாது. நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, அவங்களுடைய ரட்சிப்பின் அனுபவம் என்றென்றைக்கும் மேலானதுன்ற காரணத்தால், பெரிய விஷயம்ன்றனால, இவங்க பண்ண பாவத்தால் அவங்க ரட்சிப்பு இழந்திருக்க வாய்ப்பு இல்லை. இவங்க மறுதலிச்சாங்கல்ல, அந்த மறுதலிப்பினால் அவங்க ரட்சிப்பு இழந்திருக்க வாய்ப்பு இருக்கு நான் நினைக்கிறேன். ஆனா என் அறிவு ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனா பைபிள்ல பார்க்கும் பொழுது மறுதலித்த 2 பேர், ஒன்னு யூதாஸ் காரியோத், 2வது பேதுரு. மறுதலித்த பேதுருவை ஆண்டவர் அப்போஸ்தலர்களுக்கு தலைவனா வைக்க முடியும் அப்படின்னா, இந்த மாதிரி மறுதலித்து போனவர்களை மறுபடியும் கொண்டு வருவதற்கு தேவனால முடியும். மெஜாரிட்டி ஆஃப் த டைம்ஸ் இந்த மறுதலித்து போனவர்கள் ஏதோ ஒரு பாயிண்ட்ல கடைசி தருணத்தில் மறுபடியும் தேவனோடு ஒப்புரவாகுவதற்கு 100% வாய்ப்பு இருக்கு. நம்ம அவ்வளோ டீட்டெயில்டா ஒருத்தருடைய வாழ்க்கையில தொடர்ந்து கூடவே பிரயாணம் பண்ண முடியலன்ற காரணத்தால, 2வது அனுபவத்தின்படி பார்த்தா அவங்க இயேசுவை மறுதலிச்சபடினால மறுபடியும் ஏத்துக்கிட்டேன்னு சொல்றதுக்கே அவங்களுக்கே வெக்கமா இருக்கும். ஸோ அவங்க ஓப்பனா நம்மகிட்ட சொல்லவும் மாட்டாங்க. ஸோ நம்ம முடிவே பண்ணுருவோம், அவன் மறுதலிச்சது உண்மை, அவன் ரட்சிப்பு எழுந்தது உண்மை, அவன் பாதாளம் போகிறது உண்மை நம்ம நினைச்சிருவோம். ஆனால் அவன் மனதளவில், ஆண்டவரே அந்த ஒரு தாக்கத்தை வாழ்க்கையில் என்னால் அக்செப்ட் பண்ண முடியல ஆண்டவரே, அதனால தான் ஆண்டவர் நான் அப்படி உங்களை பேசிட்டேன், நான் மன்னிங்கன்னு ஒரு வார்த்தை அவன் மனசுல இருந்து சொன்னால் மட்டும் போதும், அவன் ரட்சிப்பு கர்த்தர் மாற்றவே மாட்டார். அவன் பரலோகம் போகிறது உண்மை. அவன் பேசிக்காக பார்த்தா ரட்சிக்கப்பட்டவன் ரட்சிப்பு இழக்க மாட்டான். ஒருவேளை ஒரு எக்ஸப்ஷனல் கேசஸ், ஒரு 110% மறுதலிச்ச மணிக்கு அவன் கடைசி வரைக்கும் அதே மறுதலிப்பில் அவன் செத்து போனான் அப்படின்னா அவன் பாதாளம் போறது உண்மை. ஆமென். அங்கதான் எபிரேய வாக்கியம் சொல்றாரு, தேவ தூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்துக்கு விரோதமான எந்த செய்கைக்கும் கீழ்ப்படியாமைக்கும் நீதியான தண்டனை உண்டு. கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன் பத்தியா, இந்த வார்த்தையை கீழ்ப்படியாத யாரா இருந்தாலும் நீதியான தண்டனை நிச்சயமா உண்டு. ஆமென். ஆமா, முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டுச்சு, பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே உறுதியாக்கப்பட்டுச்சு. ஃபர்ஸ்ட் ஆண்டவர் சொன்னாரு, ஆண்டவர் சொன்ன விஷயத்தை கேட்டவங்க எல்லாம் இங்க கன்ஃபார்ம் பண்றாங்க. ஆமா, ஆண்டவர் சொன்னாரு அப்படின்றத கன்ஃபார்ம் பண்றாங்க. எப்படி கன்ஃபார்ம் பண்ணாங்க? அடையாளங்களினாலும், அற்புதங்களினாலும், பலவித பலத்த செய்கைகளினாலும், தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்தாவின் வரங்களினாலும், தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனை எப்படி தப்பித்துக் கொள்வோம்? ரட்சிக்கப்பட்டவன் ரட்சிப்புல ஜாக்கிரதையாரு, அலட்சியமா இருக்காது, அலட்சியப்படுத்தாது. கர்த்தரின் பாவத்தை மன்னிச்சுட்டான்ற காரணத்துக்காக நீ ஊதாரித்தனமா வாழலான்றது இல்ல காரியம். நீ என்ன பாவம் பண்ணாலும் மன்னிப்பாரா? மன்னிப்பார். எத்தனை முறை பண்ணாலும் மன்னிப்பாரா? மன்னிப்பார். துணிகரமா பண்ண மன்னிப்பாரா? மன்னிப்பார். வேணுமுன்னே பண்ண மன்னிப்பாரா? மன்னிப்பார். மன்னிப்புன்ற காரியத்துல ஆண்டவர் அளவில்லாதவரா இருக்கிறார், என்னன்னாலும் மன்னிப்பார். ஆனா அவர் மன்னிப்பார்ன்றது உண்மை. ஆனா நீ அதை தெரிஞ்சு நீ இது பண்றதுனால உன்னையே அறியாம நீ ஆண்டவரை விட்டு தூரம் போய்கிட்டே இருக்கிறன்றதை மறந்துடாத. நஷ்டம் ஆண்டவர்கள், நஷ்டம் உனக்கு தான். பாதாளம் போறது ஆண்டவர்ல, பாதாளம் போறது நீ தான். ஜாக்கிரதையா இருக்கணும். இனி நிறைய பேருக்கு சர்ச்சுக்கு வரணும், ஆண்டவர் ஆராதிக்கணும், சத்தியத்தை கேட்கணும் அப்படின்னா ஏதோ ஒரு பொழுதுபோக்கு மாதிரி ஆயிடுச்சு. ஏதோ நன்மை நடக்குமா, ஒரு நல்லது நடக்குமா, ஒரு ஆசீர்வாதம் கிடைக்குமா? ஆமா, டைம் இருந்தா போவோம், உடம்பு முடியல, டயர்டா இருக்கு, என்ன பண்ணலாம்? செத்து போயிட்டேன்னு தகவல் வந்துச்சுன்னா நான் ஓகே சொல்லுவேன். ஓ செத்துட்டாங்களா, தான் வரல போலுக்க, நான் வந்து அடக்கம் பண்றேன். அது தவிர்த்து வேற காரணமே சொல்லாத. அது தவிர்த்து ஒரு காரணம் நீ சொல்றீன்னா அந்த காரணத்தை பார்க்கிலும் இயேசு பெரியவர் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஆமென்.
அதை நீ ரியலைஸ் பண்ணாத வரைக்கும், என்னுடைய வாழ்க்கையில பலவீனம் இருக்கு, ஃபீவர் இருக்கு, முடியல, டயர்டா இருக்கு, வேலை இருக்கு, வயசு ஆயிடுச்சு, கால் வலிக்குது, அங்க போகணும், இம்பார்ட்டன்டான வேலை இருக்குது, போற பத்தியா போ, தாராளமா வேணான்னு சொல்லவே இல்லை நான். ஆனா இயேசுவை விட உனக்கு அது முக்கியமா? நீ இயேசுவை விசுவாசிக்கிறது உண்மைன்னா அந்த வைராகியத்தோடு எழுந்து வர முயற்சி பண்ணு. நீ வருகிற வழியில கர்த்தர் உன்னை சுகப்படுத்திடுவார். அவரை விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஆமென். வருகிற வழியில கர்த்தரை சுகப்படுத்துவார், அதுதான் உண்மை. ஆமென். ஆமா. மத்தேயு 23ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வாசிங்க பார்ப்போம். ஏன்னா இனி ரட்சிக்கப்பட்டவருடைய வாழ்க்கையில் பிசாசு குறிவைத்து வேலை செய்து கொண்டிருக்கிறான். அதில் ரொம்ப ஜாக்கிரதையா. அவனால நம்மளை ஜெயிக்க முடியாதுன்றதான் உண்மை. ஆனா உன்னை டார்கெட் பண்றான்றது 100% உண்மை. ஜாக்கிரதையாரு. 24 மத்தேயு 24ஆம் அதிகாரம். கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். இதுக்காக நான் அடிக்கடி சொல்லுவேன், நடக்குதுன்ற நம்பி நீ போகாத. நடக்கிற காரியங்கள் எல்லாமே தேவனால் நடக்கிறது அல்ல. பிசாசு அற்புதம் செய்யும், மந்திரவாதியும் சம்டைம்ஸ் அற்புதம் பண்ணுவான், அசுத்தாவிகள் கூட சம்டைம்ஸ் அற்புதம் பண்ணும். நடக்கிறத பார்த்து நீ நம்பி அங்கே நடக்குது இல்லை அப்படி நம்பி போனீங்கன்னா நீ ஏமாந்துருவோம், வாழ்க்கையை இழந்துருவேன். என்ன நடக்குதோ அதை பிலீவ் பண்ணாத, என்ன எழுதப்பட்டிருக்கோ அதை நம்பு. Believe in what it is written. Don't believe in the things happening around you. உன்னை சுற்றி 1000 காரியங்கள் நடக்கும். Not everything is true and factual. எல்லாமே சத்தியம் உண்மையும் அல்ல. எழுதப்பட்டிருக்கிற காரியம் மட்டும்தான் சத்தியம். இதை விசுவாசிக்கும் பொழுது இந்த பூமியில் நல்லா இருப்பேன்றது மாத்திரமல்ல, இந்த பூமியின் வாழ்க்கையும் தாண்டி இந்த வார்த்தை உன்னை நித்திய ஜீவன் தரும், பரலோகத்தை கொடுக்கும். அதை மறந்துடாத. அல்லேலூயா. ஆமா. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நிறைய பேர் வந்துட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சிருப்பாங்க, நான் சர்ச்சைக்கெல்லாம் போய்கிறேன், எனக்கு பைபிள் ஃபுல்லாக தெரியும், நான் நிறைய படிச்சுக்கிறேன். அப்படி யார் சொல்கிறாங்களோ அவன் தான் பைபிளில் ஜீரோ, அவனை தான் ஒன்றுமே தெரியாதுன்றது. அதுதான் உண்மை. ஆமாம். அதை மறைக்கிறதுக்காக சும்மா சொல்லிக்கிறேன், நான் பைபிள் நிறைய படிச்சுக்கிறேன், பைபிள் ஃபுல்லாக தெரியும், ஃபுல்லாக படிச்சிட்டேன், எனக்கு எல்லாம் தெரியும். அவனுக்கு எதுவுமே தெரியாதுன்றதா உண்மை. ஆமா. ஆண்டவர் முதலிடம் கொடு. ஒரு ரட்சிப்பில் ரொம்ப ஜாக்கிரதையாரு. இயேசுவே தன் வாயினால் சொன்ன வார்த்தை. ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கப்படத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். யார் வஞ்சிக்கப்படத்தக்கதாக? தெரிந்து கொள்ளப்பட்டவன். வஞ்சிக்கிற மாதிரி அற்புதத்தை யார் செய்வா? கள்ள கிறிஸ்துக்கள் கள்ள தீர்க்கதரிசிகள் செய்வாங்க. இப்ப இயேசு கிறிஸ்து 1ஆம் நூற்றாண்டுல இயேசு இதை சொன்னது, இந்த வார்த்தையை சொன்னதுக்கு ஒரு அர்த்தம் உண்டு. There is something called messianic movement in the first century. Messianic movement அப்படின்னா இரட்சகராய் எழும்பி இரட்சகரை போல காட்சி கொடுத்தவர் இயேசு ஒருத்தர் மட்டும்தான். ஆனா அந்த 1ஆம் நூற்றாண்டுல இயேசு மட்டும்தான் அந்த மாதிரி காட்சி கொடுத்தாருன்னு கேட்டால் இல்லை, நிறைய பேர் எழும்பினாங்க. நம்ம அப்போஸ்தலர்லயே வாசிக்கிறோம், யூதாஸ் என்பவனும் தெயுதாஸ் என்ப 2 பேர் வந்துட்டு இதே போல புரட்சி பண்ணி, பார்த்தீங்களா இல்லையா, ஒரு 400 பேர் அவங்கள ஃபாலோ பண்ணாங்க, அரசாங்கம் அவங்களை கொண்டு போட்டுருச்சு. இயேசுவையும் நிறைய பேர் ஃபாலோ பண்ணாங்க. இயேசுவையும் ஒரு புரட்சி படை தலைவனாக தான் ரோம அதிகாரம் பார்த்துச்சு. ராஜாக்களுக்கு டேஞ்சர் ஆனது, ராஜாவை விட்டுட்டு ஒரு தனி மனிதனை ஊர்ல இருக்கிற ஏகப்பட்டவர் ஃபாலோ பண்றான் அப்படின்றது ராஜா தன்னுடைய ராஜஸ்தானத்திற்கு ஆபத்து. ஏதாவது ஒரு பண்ணி அவனை பிடிச்சி கொண்டுருவாங்க. இன்னைக்கு எப்படி அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய ஆபத்து டெரரிசம், தீவிரவாதம், அதை எப்படி அழிக்கிறதுக்கு எத்தனை லட்சம்லாம் கவர்மெண்ட் செலவு பண்ணும். அந்த மாதிரி அந்த காலத்தில் புரட்சி படை தலைவனை அழிப்பதில் ரொம்ப கவனமா இருந்தாங்க. யூதாஸ் என்பவன் அநேகர் அவனை ஃபாலோ பண்ணாங்க. தெயுதாஸ் அவனை ஒரு 400 பேர்கிட்ட ஃபாலோ பண்ணாங்க. இந்த மாதிரி பார்த்தா கிபி 5ஆம் 6ஆம் நூற்றாண்டிலிருந்து இயேசு பிறப்பதற்கு முன்பாகவே நாட்டில சீர்திருத்தம் வரணும். அதுல ஒருத்தர் பேர் மறந்துட்டேன், அவனை வந்து தி எஜிப்சியன் கூப்பிடுவாங்க. அவன் பேரே, அவன் ஒரிஜினல் நேம் நமக்கு கிடைக்கல, சரித்திரத்தில் இருக்குது. அவனை வந்து அவன் எகிப்தியன் தான் அவனை சொல்லுவாங்களே. அவன் எகிப்தியன் பா, யார் எகிப்தியன் சொன்னா, எகிப்தியன் சொன்னானா, அப்படித்தான் வந்து அந்த பேர் பழக்கமானது. அவன் என்ன பண்ணான் அப்படின்னா, நாங்கள் அரசாங்கத்தை வரி கட்ட மாட்டோம். எதுக்கு வரி கட்டணும்? வரி கட்டி நீங்க என்ன பெருசாக பண்ண போறீங்கன்ட்டு அரசாங்கத்துக்கு எதிர்த்து நின்றாங்க பயங்கரமா. அவனையும் அரசாங்கம் கொண்டு போட்டுருச்சு. இயேசுவையும் அதே போல புரட்சி படை தலைவனா பார்த்தாங்க. ஆனா இந்த எல்லாரும் நல்ல விஷயத்திற்காக எழும்பி அரசாங்கத்து விரோதமாய், ராஜாக்கள் விரோதமாக எழும்பி நின்றாங்க. எல்லாரையும் அந்த ராஜாக்கள் கொன்று போட்டாங்க, இயேசுவையும் கொன்று போட்டார்கள். இவங்க எல்லாரையும் பார்க்கலும்
இந்த மாதிரி நன்மை செய்வதற்காக எழும்பி அந்த நபர்களை அநேக மக்கள் ஃபாலோ பண்ணாலும் கூட அவங்க எல்லாரையும் விட நான் ஏன் இயேசுவை ரட்சகர்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, இயேசு மட்டும்தான் மரணத்திலிருந்து மறுபடியும் உயிர் தெழுந்தார். மற்றவெல்லாம் செத்தவன் தான், யாரும் திருப்பி உயிர் தெழுந்து வரவே இல்லை, இயேசு மட்டும்தான். அதனால மேசியா என்று சொல்லி ஆதி திருச்சபை நாட்களில் நிறைய பேர் எழும்பியிருந்தாலும் கூட அதான் இயேசு சொல்றாரு, இன்னொருத்த மேசியான எழும்புனானா நம்பாத. மேசியான கிறிஸ்து, ரெண்டு ஒரே அர்த்தம். இன்னொரு கிறிஸ்துன்னு ஒருத்தன் எழும்புனா நம்பாத, அவன் நல்லது செஞ்சாலும் நம்பாத, அவன் அற்புதம் செஞ்சாலும் நம்பாத. நானா என்ன அன்றி வேற மேசியா இல்ல. யோவான் இந்த அதிகாரம் 6ஆம் அதிகாரமா 7ஆம் அதிகாரமா தெரியல, அதுல இயேசு சொல்வார்ல, நானே அவர் என்று நீங்கள் விசுவாசிக்காவிட்டால் உங்கள் பாவங்களிலே நீங்கள் சாவீர்கள். நானே அவர்னா என்ன, யாரு இவரே? அவர்னு யாருன்னு விசுவாசிக்க, இவர்தான் மேசியா என்று விசுவாசிக்கலாம், உன் பாவத்தில் நீ செத்து போயிடுவே என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னார். ஆமென். அப்போ இவர்தான் மேசியா. அப்ப கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் அதுக்கு அப்புறமாவும் எழும்பினாங்க. இயேசு சிலுவை மரணம் நடந்த சம்பவம் கிபி 30 33 AD 30 33 நடந்தது. அதுக்கு அப்புறமாவும் கிபி 40 55 66 கூட ஒருத்தனை மக்கள் ஃபாலோ பண்ணி அவனை அகைன்ஸ்டா நல்லது செய்யறன்ற பேர்ல ஒரு புரட்சி ஏற்படுத்தி இருக்கிறான். சரித்திரத்தில் நிறைய படிச்சேன் அதை பத்தி. நான் அற்புதம் ஒருத்தர் செய்யறான், ஒருத்தர் நன்மை செய்யறான், இவன் நமக்கு ரட்சிப்பை கொடுத்துருவான், இவன் நம்மளை காப்பாத்திடுவான், இவன் நம்மளை விடுவிச்சிருவான்னு சொல்லி எவனுமே நம்பி போவாத இயேசு ஒருத்தர் மட்டும்தான். அது ரொம்ப தெளிவாரு. அப்படி இயேசுவை தாண்டி வேற எனக்கு ஒரு ரட்சிப்பு உண்டு, இயேசுவை தாண்டி எனக்கு ஒரு வழி இருக்குது, இயேசு இல்லாம எனக்கு வேற வழியில விடுதலை உண்டு நீ போனீங்கன்னா உன் லைஃப் காலி, நீ ஏமாந்து போவே. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை, இயேசுவால் சூஸ் பண்ணப்பட்ட ஆட்களை ஆண்டவர் பாதுகாக்க ட்ரை பண்றாரு. ஆனா ஆண்டவர் பாதுகாக்க முயற்சி செய்யற ஆட்களை ஏமாத்துறது தான் பிசாசு வேலை. ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளாதவனை பத்தி பிசாசுக்கு எந்த கவலையும் கிடையாது. பிசாசுடைய ஒரே டார்கெட் நீ நானும் தான். நீங்க எல்லாருமே பலவிதமான காரணங்களுக்காக இங்க வந்திருக்கலாம், சர்ச்சுக்கு வந்திருக்கலாம். என்ன ரீசனுக்காக வந்தீங்க, எதுக்காக இங்க வந்து ரெகுலர் இந்த சர்ச்சில் இருக்கிறீங்கன்னு தெரியாது. ஆனா நீங்க இங்க வந்திருக்கிறீங்க அப்படின்னா உங்களை ஆண்டவர் சூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்றது மட்டும்தான் ட்ரூத். உனக்கு அவரை பத்தி எந்த அளவு தெரிஞ்சிருக்கு தெரியலன்னா எனக்கு தெரியாது, இல்லை எந்த அளவு தெரிஞ்சு வச்சிருக்கீங்கன்றது எனக்கு தெரியாது. ஆனா உங்களை ஆண்டவர் சூஸ் பண்ணி வச்சிருக்கிறாரு. அப்போ நீ உன்னை ஏமாத்துறது தான் பிசாசுடைய முத வேலை, உன்னை டார்கெட் பண்றதுதான் பிசாசுடைய முத வேலை. ஆமா, எப்படி டார்கெட்? கள்ள கிறிஸ்துக்கள் கள்ள தீர்க்கதரிசிகள் எங்கேருந்து எழும்புவாங்க தெரியுமா? நீ யோசிச்சு பாருங்க. ஒரு கள்ள தீர்க்கதரிசி, கள்ள கிறிஸ்து அற்புதம் நிறைய பண்றான், கழுத்துல ஃபுல்லா ருத்ராட்சி கொட்டை போட்டு காவி போட்டு இருக்கான். அவன்கிட்ட போவீங்களா? போக மாட்டீங்க. நம்ம நல்லாவே தெரியும், அவன் நம்மளாலே கிடையாது, தப்பு போ அப்படின்றோம் நம்ம இல்லை. ஆமா, நல்லா தாடியை நீட்டா பெருசா வச்சுக்கிட்டு நெத்தியில கருப்பு கலர்ல சிம்பிள் இருக்கிற மாதிரி குல்லாவன்னு போட்டுக்கிட்டு கையில மயில் ரகை வச்சுக்கிட்டு, நான் நீங்கள் வீட்டிலே புகையை போட்டா எல்லா பிசாசும் போயிடும், சைத்தானெல்லாம் போயிடும் அப்படின்னா வீட்டுக்கு விடுவீங்களா? விட மாட்டீங்க. இவன் நம்மளாலே கிடையாது, ஓடு ஏமாத்தலாம் பாரு, இவன் கிறிஸ்தவனே கிடையாது. இதே இது கையில பைபிள் எடுத்துட்டு சர்ச் நடத்துறன்ற பேர்ல உங்க வீட்டாண்ட ஒருத்தன் ஏமாத்தின்னு இருப்பான், அங்க போவியா? அங்க கண்டிப்பா போவோம். நம்ம சர்ச்சு தானே, பாஸ்டர் தானே, மாதா கோயில் தானே, இல்ல சாமி தானே, இயேசு தானே, போவோம். அங்கதான் ஏமாந்து போறோம். வார்த்தையின் அடிப்படையில் போதிக்கப்படுற ஒரே போதனையில் நீங்கள் நிலைத்திருப்பீர்களானால் உங்க வாழ்க்கையில நெகட்டிவா எவ்வளவு இம்பாக்ட் நடந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இயேசு ஒருபோதும் மறுதலிக்க மாட்டீங்க. ஆமென். ஆமா, ஏன்னா கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி அநேக அற்புதங்களை செய்வாங்க. யாரை ஏமாத்துறதுக்காக செய்வாங்க? தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிப்பதற்காக செய்வாங்க. ரைட். இப்ப தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிப்பதற்காக இது செய்யும் பொழுது இயேசு அப்போஸ்தலனாகிய பவுலும் சபைக்கு தீர்க்கதரிசனமா சொல்ல, கடைசி காலங்களில் இயேசுடைய வருகைக்கு அடையாளமாக முதல்ல என்ன நடக்கும் தெரியுமா? விசுவாசிக்கிறவன் விசுவாசத்தை விட்டு துரோகம் பண்ணி பின்வாங்கி போவான். இதுதான் முதல் அடையாளம் இயேசுடைய வருகைக்கு. 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம், 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள்
கவனிச்சியா? விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டாதான் அந்த நாள் வரும், இல்லாட்டி இயேசுவின் வருகை வராது. அப்ப கிறிஸ்துவின் வருகைக்கு அடையாளம் என்ன நடக்கும் தெரியுமா? ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்கள் ஆண்டவரை மறுதலிக்கும்படிக்கான சம்பவத்தை நிறைய பார்ப்போம். ஆப்பிரிக்காவில் ஒரு சர்ச், ஒரு எனக்கு தெரிஞ்ச சர்ச்சில் ஒரு 300-400 பேர் இருப்பாங்க நினைக்கிறேன் நான். அந்த பாஸ்டர் சபை மக்களோடு மொத்தமாவே இஸ்லாமில் ஜாயின் பண்ணிட்டார். தெரியுமா? முஸ்லீமா மாறிட்டார். 1,00,000 பேரா? 1,00,000 பேர் முஸ்லீம்ல ஜாயின் பண்ணிட்டாங்க. இயேசு கடவுள் இல்லை, இயேசு தீர்க்கதரிசி தான் அப்படின்ட்டு. எப்படி? ஏதோ ஒரு விசுவாசி மாறினான் இல்லை, ஒரு சர்ச், ஒரு பாஸ்டர் ஒரு சபையோடு சேர்ந்து மொத்தமா மாறிடுச்சு. அப்ப இந்த ஆளுக்கு என்ன பைபிள் இருந்து புரிஞ்சது, என்ன சத்தியம் புரிஞ்சது, இத்தனை வருஷமா என்ன பிரசங்கம் பண்ணா? அந்த நபர் ஒரு கிறிஸ்தவ வேத பண்டிதரோடு பேசுவதற்கு ஒரு ஆன்லைன் மீட்டிங் வாய்ப்பு கிடைச்சு. அப்படின்னால அவங்க பேசின மீட்டிங் நான் வந்து கேட்டேன். நான் இவர் வசனத்திலிருந்து எடுத்து காட்டி தெளிவாக கேள்வி கேட்கிறாரு. அவன் திரு முடிக்கிறான். இவர் திருப்பி கேட்டார், இத்தனை வருஷமா பாஸ்டர் அப்படி என்னதான் படிச்ச அப்படின்னு கேட்டார். ஏமாந்து போறாங்க, வஞ்சிக்கப்பட்டு போறாங்க. கர்த்தருடைய வார்த்தையை உட்கார்ந்து நிதானமாய் வாசித்து புரிந்து இதன் அடிப்படையில் என் விசுவாச வாழ்க்கை கெட்டப்படணும், வளரணும். அதுல யாருக்கு முக்கியம் இல்லை, சர்ச்சைக்கு போகணும், ஜெபம் பண்ணணும், நான் கேட்டது ஏசப்பேன்னு செஞ்சிடணும், அவ்வளவுதான். இது மத ரீதியான பழக்கம். கோயிலுக்கு போனேன், ஐயரை பார்த்தேன், அவர் தட்டில் 10 ரூபா போட்டேன், என் பிள்ளையோட நட்சத்திரம் 4 கோத்திரம் பேரை சொன்னேன், அர்ச்சனை பண்ண சொன்ன பண்ணி கொடுத்தாரு, பூவையும் தங்கையும் வாங்கி வீட்டுக்கு வந்தேன். அதுக்கு மேலே எனக்கு கோயிலுக்கும் சம்பந்தம் இல்லை, சாமிக்கு எனக்கும் ஒரு உறவும் கிடையாது. அதே மத புத்தி தான் கிறிஸ்தவத்திலையும் வந்துருக்குது. சர்ச்சைக்கு போனேன், பாஸ்டர் கிட்ட போனேன், என் பிரச்சனையை சொன்னேன், ஜெபம் பண்ணேன், என் பிரச்சனையை கர்த்தர் இயேசு பத்திப்பாரா, அவ்வளவுதான். அதோட எனக்கு இயேசுக்கும் சம்பந்தமே. செத்த பாதாளம் போவி, அதை பத்தி கவலை இல்லையா? ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ஆமென் ஆமென் சொல்ல மாட்டீங்களே. எபிரேயர் 6ஆம் அதிகாரம், எபிரேயர் 6ஆம் அதிகாரம், எபிரேயர் 6ஆம் அதிகாரம் முதல்ல இருந்து வாசிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து வாசிக்கணும். ஆண்கள் பக்கம் கொஞ்சம் சத்தமா சேர்ந்து வாசிங்க. ஆகையால் சொல்லிய மூல உபதேச வசனங்களை நான் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும். உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர் தெழுதல், நித்திய நியாயத்தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை கவனிங்க. இங்கேயும் தொடர்ந்து இனிமேதான் ஸ்டார்ட் ஆக போகுது டாபிக். இங்கேயும் தொடர்ந்து பாசிக்க போறோம். அஸ்திபாரமாகி உபதேசத்தை மறுபடியும் போடாம பூர்ணமாக அப்படி கடந்து போகணும். இனி பூர்ணமாக்கப்படுகிற சீசத்துவராக்கப்படுகக்கூடிய ஒரு உபதேசத்துக்குள்ள வராதபடினாலதான், இல்லாட்டி சீசர்களாய் ஆக்குவதற்கு ஏதுவான உபதேசம் சபையில், இல்லாட்டி சபையினுடைய உபதேசங்கள் சபைக்கு போதிக்கப்படாமல் எப்ப பார்த்தாலும் விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, ஞானஸ்நானம், அடுத்த லீடர்ஸ், மூப்பர்கள், தலைவர்கள், இல்ல கிறிஸ்துவனுடைய வருகை, நியாய தீர்ப்பு, அவ்வளவுதான். இது தாண்டி வேற எந்த செய்தியுமே சபையில பேச மாட்டாங்க. கடந்த ஒரு 2 வாரமா நற்கிரியைகளை பத்தி பேசிட்டு நிறைய பேர் ஆன்லைன்ல பார்த்துட்டு, பாஸ்டர் இந்த செய்தி இது வரைக்கும் வாழ்க்கையில் நான் கேட்டதே கிடையாது, எங்க சர்ச்சில் நற்கிரியைகள்ன்றத பத்தி பேசினதே இல்லைன்றாரு. பல வருஷமா சபைக்கு போறேன், இது வரைக்கும் பேசினதே இல்லை அப்படின்னு ஒரு ஃபோன் பண்ணி சாட்சி சொல்றாரு. கிறிஸ்துவுக்கு எதுவாய் நான் விசுவாசிக்கிற காரியம் மாத்திரமல்ல, கிறிஸ்துவுக்கு எதுவாய் நான் செயல்பட வேண்டிய விஷயங்கள், ஒரு சீஷனாய் அது நான் உருவாக்கப்பட்டு பக்குவப்பட வேண்டியது எப்படி, அதை தொடர்ந்து ஆண்டவருக்கான செயல்படுவது எப்படி, இதெல்லாம் போதிக்கவே மாட்டாங்க. எப்பவுமே வந்துட்டு விசுவாசம், ஞானஸ்நானம், ரட்சிப்பு, மனம் திரும்புதல், இல்ல பாவ மன்னிப்பு, மரித்தோர் உயிர்த்தெழுதல். அது உயிர்த்தெழுதல் எப்ப மட்டும் பேசுவாங்க? ஈஸ்டர்னு ஒரு நாள் வச்சிருக்காங்க. அன்னைக்கு ஒரு பாட்டு வச்சிருக்காங்க. என்ன பாட்டு? உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா. வருஷத்துக்கு ஒரு முறை உயிர்த்தெழுந்தனால வருஷத்துக்கு ஒரு முறை பாடுவாங்க. அதுக்கப்புறம் பாட மாட்டாங்க அந்த பாட்டுலாம். நாங்கள் பல முறை அந்த பாட்டு குட் ஃப்ரைடே பாடிருக்கோம் தெரியுமா? குட் ஃப்ரைடே சர்வீஸ் முறைச்சு அன்னைக்கு எல்லாம் ஏசு மரித்தாருன்னு துக்கம் கொண்டாடிக்கிட்டு இருக்கும்போது ஏசு உயிர்த்தெழுந்தான்ற சத்தியமே பாடுவோம் சேர்ந்தெல்லாம். அன்னைக்கு நாங்கள் உயிர்த்தெழுந்தார் பாட்டு பாடிக்கிட்டு இருந்தோம். நாங்கள் ஒவ்வொரு நாளும் இயேசுவின் வாழ்க்கையில் உயிர்த்தெழுந்திருக்கிறார். ஆமா, அவர் எண்டு காடே போட முடியாது. ராமன் சொல்லு அல்லேலூயா.
இந்த பேசிக்கான உபதேசத்தை திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த அடிப்படையான உபதேசத்துல வாழ்க்கை கெட்டப்பட வேண்டும். இது கெட்டப்படுவதற்குள்ள வரதே கிடையாது, உருவாக்கப்படுவதற்குள்ள வரதே கிடையாது. கிறிஸ்துவின் திட்டமும் சித்தமும் அறிந்து அவருக்காக ஒருவன் செயல்படுவது எப்படின்ற அந்த சிசுத்துவ பயிற்சிக்குள்ள வரதே கிடையாது. ஆண்டவருக்குள்ள தேறினவர்களா நிக்கணும், அந்த தேறின கேட்டகரிக்குள்ள வரதே கிடையாது. எப்பவுமே அடிப்படையான உபதேசம். இந்த லலித் என்ற ஒரு பையன் பைபிள் ஸ்டார்ட் பண்ணுவான். காலைல உள்ள செய்தியில் சொல்லியிருந்தேன், நிறைய பேர் லைவ் பார்க்கறது இல்லைன்றனால திருப்பி சொல்கிறேன் நான். அவன் சொன்னான், ஆனால் உங்களெல்லாம் ஆன்லைனில் கண்டுபிடிக்க ஆண்டதை உதவி செஞ்சார், இல்லாட்டி நான் உண்மையாகவே நான் என்றைக்கோ இயேசுவை விட்டு மறுதளிச்சுட்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் எனக்கு இருந்திருக்குது அப்படின்னா. அவங்க பாஸ்டர்கிட்ட பேர் சிம்பிளாக கேள்வி கேட்டிருக்கேன், பாஸ்டர் இந்த NIV பைபிள் வந்து இங்கிலீஷில் நான் தான் யூஸ் பண்ணுறேன், ஆங்கில பைபிள் படிக்கிறேன், அது இருக்கிற பெஸ்ட் டிரான்ஸ்லேஷன் சொல்கிறாங்க, மொழிபெயர்ப்புகளிலே சிறந்த மொழிபெயர்ப்பு இந்த நியூ இன்டர்நேஷ்னல் வெர்ஷன் சொல்கிற ஆங்கில மொழிபெயர்ப்பு, அதில் நிறைய வசனங்கள் எடுபட்டு போச்சுன்றாங்களே பாஸ்டர், அது எப்படி பாஸ்டர் அப்படின்னால, ஆமாப்பா எடுத்துட்டாங்கப்பா, ஆமாப்பா அதுதான் பாஸ்டர் நிறைய வசனம் எடுத்துட்டாங்கன்றாங்களே பாஸ்டர், அது என்ன பாஸ்டர்னா எடுத்துட்டாங்கன்றாங்களா, ஆமாப்பா எடுத்துட்டுக்கிறாங்கப்பா, ஆமாப்பா. இவன் சொன்னா கிட்ட இது மேலே பேசி ப்ரோஜனல் தெரிஞ்சிச்சுடா, நான் வந்துட்டேன் நம்ம இது நான் நீங்கள் சொன்ன பதில் ஞாபகத்தில் இருந்தது, ஒரிஜினல் டெக்ஸ்ட்ல இருந்து எப்படி எடுக்கும்போது ஆடட் ஸ்கிரிப்சர்ஸ்லாம் எப்படிலாம் ரிமூவ் ஆச்சு அப்படின்றத பற்றி எனக்கு நீங்கள் சொன்னதில் ஞாபகம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்னன்னா எப்பவுமே ஒன்று பாவத்தை பற்றி பேயை பற்றி பயமுறுத்தி வைக்கிறது, இல்லாட்டி ரட்சிப்பை விட்டு எழுந்துருவேன், பின்வாங்கி போயிடுவேன், சாபம் வந்துடும், அது வந்துடும், இது வரும், மக்களை பயமுறுத்தி சபையில் வைக்கிறது. ஒருபோதும் மக்களை கிறிஸ்துவின் வார்த்தையில் கெட்டப்பட்டு அதில் உருவாக்கணுன்ற அந்த இதெல்லாம் கிடையவே கிடையாது. அப்போ இந்த அஸ்திபாரமாகிய உபதேசத்தை மட்டும் போட்டுட்டு பூர்ணராக அப்படி கடந்து வருவோமாக, தேவனுக்கு சித்தமான அப்படியே செய்வோம் அப்படின்னு சொல்லி இங்க எபிரேயர் சொல்றாரு பார்த்தீங்களா. பூர்ணராக அப்படி கடந்து வரல அப்படின்னா, ஏனெனில் வரலன்னா என்ன ஆகும்? ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் அப்படின்னு அர்த்தம், ரட்சிக்கப்பட்டு, ஒரு முறை ரட்சிக்கப்பட்டு. கவனிச்சிங்களா? ஒரே முறை ரட்சிப்பு, ஒரே ரட்சிப்பு தான், ஒவ்வொரு நாளும் ரட்சிப்பு இல்லை, டெய்லி ரட்சிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. இல்லை, ஐம் சேவ்ட். ஒரு முறை நான் இயேசுவை விசுவாசித்தேன், அந்த விசுவாசத்தை நான் மாற்றி பேச போகிறதே இல்லை. நான் விசுவாசித்தது தான், நான் ரட்சிக்கப்பட்டது தான், என் பாவத்தை இயேசு மன்னிச்சது தான், நான் அப்பாவுக்கு பிள்ளை ஆனது தான், அது மாறவே போறது இல்லை. இப்படி சொல்றேன். முன்பு பாவிகளாய் துரோகிகளாய் தேவனுக்கு விரோதமாய் ஜீவனம் பண்ணி கொண்டிருந்தோம். தேவனுடைய கிருபை பிரசன்னமான பொழுது அவர் நம்ம நீதியின் கிரியைகள் நிமித்தம் அவர் நம்ம ரட்சியாமல் தம்முடைய மிகப்பெரிதான இரக்கத்தினாலும் மறுஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்தாவின் புதிதாக்குதலினாலும் அவர் நம்மளை ரட்சித்தார் அப்படின்னு சொல்லி பவுல் தீத்துக்கு சொல்றாருல்ல. கவனி, ரொம்ப தமிழ்ல சொல்லிட்டோம், பாவியா இருந்தோம், ஆண்டவருக்கு எனக்கும் உறவே இல்லை. இயேசுவை பத்தி கேள்விப்பட்டேன், ரட்சிக்கப்பட்டேன், ஆண்டவருக்கும் எனக்கும் இப்போ ஒரு உறவு உண்டாச்சு. என்ன ரிலேஷன்ஷிப்பு? அப்பாவும் பிள்ளையும். இந்த ஒன்ஸ் உருவாக்கப்பட்ட உறவு மாறுமா? மாறவே மாறாது. அவர் அப்பான்னு ஒன்று ஆயிட்டாருன்னா அப்பா தான், அதை மாற்றவே முடியாது. நீ ஒழுக்கமுள்ள பிள்ளையா இருந்தீன்னா அப்பாவோட ராஜ்யத்துல பக்காவா சுதந்திரிக்க போற பிள்ளையா இருப்ப. நீ கேடுகட்ட பிள்ளையா இருந்தாலும் பிள்ளையா தான் இருக்க போற, ராஜ்யத்தை விட்டு வெளியே போக போறது இல்லை. புரியுதா? ஸோ எக்ஸாக்டா என்ன நடக்கும் தெரியுமா? ஒன்ஸ் த ரிலேஷன்ஷிப் இஸ் ஃபார்ம்ட், இட்ஸ் ஆல்வேஸ் ரிலேட்டிவ். ஒரு முறை பிதாவோடு கூட இயேசு மூலமாய் தகப்பன் பிள்ளை என்ற உறவுல வந்துட்டோம் அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப் மாற போறதே கிடையாது. அந்த உறவுக்கு ஏற்ற விதத்தில் நடத்தை இல்லை அப்படின்னா அப்பாவுடைய சுதந்திரத்தில் இருக்கக்கூடிய பொக்கிஷத்தை இழப்பியே தவிர உறவை இழக்க போறது கிடையாது. புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? எங்க வீட்டில் 3 பேர் இருக்கிறோம். எங்க அப்பாவுக்கு நிறைய சொத்து இருக்கு, இல்லை ஆக்சுவலா இருக்குன்னு சும்மா வச்சுக்குவோம் இப்போதைக்கு. எங்க அப்பா அதுல நான் தான் இருக்கிறதுல ரொம்ப பொறுக்கியா இருக்கிறேன். பசங்க கூட சேர்ந்துன்னு ஊரை சுத்தின்னு வேலைக்கு போகாம சம்பாதிக்காம அப்பா அம்மா பேச்சு கேட்காம, அதனால நான் எங்க அப்பாவுக்கு பிள்ளை இல்லைன்னு ஆயிடுவேனா? அப்பாவுக்கு பிள்ளைதான், கடமைக்கு சோறு போடுவார், சொத்து எழுதி வைப்பாரா? அதுதான் பிரச்சனை இப்போ. புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? அப்பாவோடு ஏற்படுத்தப்பட்ட உறவை ஏற்படுத்தியதுதான். அதை ஏற்ற விதத்தில் அவர் அப்பாவுடைய வார்த்தையை கீழ்ப்படிஞ்சு அவர் சொல்ற விதத்தில் நடந்தீங்கன்னா உனக்கு எல்லா ஆசீர்வாதமும் உண்டு. இல்லைன்னா சோறு போடுவார். புரியுதா? இதை விட சிம்பிளா சொல்ல முடியாதுப்பா, அவ்வளவுதான். சரியா?
அப்போ இந்த அடிப்படையான உபதேசத்தை விட்டு கிறிஸ்து இயேசுக்குள்ள உறுதியாய் கெட்டப்படக்கூடிய ஒரு வாழ்க்கைக்குள்ள வராம இந்த அடிப்படையான உபதேசத்தை நின்றுறாங்க பத்தியா. அதனால இப்ப என்ன ஆகுது, ஒரு முறை பிரகாசிக்கப்பட்டு பரம ஈவை ருசி பார்த்து, என்னது அது பரலோகம்னா என்ன அப்படின்றது அனுபவத்தை இங்க பூமியிலேயே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கிறோம். ரைட்டா? பரம ஈவை ருசி பரம ஈவு அப்படின்றப்போ பரலோகத்துடைய பரிசு, கிஃப்ட், ஆசீர்வாதங்கள் பூமியிலேயே ருசி பார்த்து, அப்புறம் பரிசுத்தாவியை பெற்றுமா, அப்புறம் நல்வார்த்தையும் உலகத்தின் பலன்களையும் ருசி பாத்தியா. இனி வரும் உலகத்தின் பலன் என்ன அப்படின்றத இப்பவே ஆவியில உணர்ந்திருக்கிறேன், அனுபவிச்சிருந்திருக்கிறேன். சரியா? இவ்வளவும் பார்த்து நல்வார்த்தையை பெற்று இனி வரும் உலகத்தின் பலன் அப்படின்னா 1000 வருஷ அரசாட்சியை பத்தி பேசுதுன்னு நினைக்கிறேன். இனி வரும் உலகம் அந்த பலன்களையும் நாம் இப்பவே அறிந்திருக்கிறோம். ருசி பார்த்து, ஏண்டா இவ்வளவு ருசி பார்த்து ஏன்டா மறுதலிச்சு போன? இல்ல இவ்வளவு ருசி பார்த்தவன் ஏன் மறுதலிச்சு போனா? ஏன்னா அவன் வார்த்தையில கெட்டப்படாம ரட்சிப்பின் அனுபவத்திலே வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கான். ராமின் சொல்லுங்களேன். மறுதலித்து போனவர்கள் எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. ஐயோ, மறுதலிச்சு போனா அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. கிறிஸ்தவத்துல பின்வாங்கி போவதில் இல்லை, மறுதலிப்பே இல்லை. ஒன்ஸ் ரட்சிக்கப்பட்டவன் எப்பவுமே ரட்சிக்கப்பட்டவன் தான் மறுதலிக்கிறான்னு வசனம் சொல்லுது. ஆமென். அதனால அவன் ஆண்டவரோடு கூட இருக்கக்கூடிய உறவை இழக்கவில்லை, ஐக்கியத்தை இழந்து போகிறான். ஐக்கியத்தை இழக்கும் பொழுது தேவ சுவாபத்தை இழக்கிறான். தேவ சுவாபத்தை இழக்கும் பொழுது பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை இழந்து போறான். நித்தியத்திற்கு எதுவாக இருக்கக்கூடிய ஸ்தலங்களை இழந்து போகிறான். நித்திய ஜீவன்ல அவன் கிடைக்கக்கூடிய கிரீடங்களை இழந்து போகிறான். நித்தியத்திற்கும் இருக்கக்கூடிய பொக்கிஷங்களை இழந்து போகிறான். உறவு ஒருபோது இழக்கிறதே கிடையாது. உறவு எப்ப இழப்பான் தெரியுமா? வாசிக்கலாம். அப்ப மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாக அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது. நல்லா கவனி, ஆண்டவர்கிட்ட மட்டும் விளையாடாத. பரலோகமும் பாதாளமும் 100% உண்மை. செத்தினா பாதாளம் அப்படின்னா கொடுமையா இருக்கும். நீ கற்பனை பண்ணி பார்க்கறதோட மோசமா இருக்கும். இந்த விக்கிரகங்கள், அசுத்தாவிகள், ஏவல் கட்டு, பிசாசு, செய்வன, பிள்ளை சொன்னெல்லாம் சொல்றாங்கல்ல. இந்த மந்திரவாதி எதை வச்சு செய்வன பண்றான்னு நினைக்கிறேன். பார்த்துருப்பீங்கல்ல, கேள்விப்பட்டிருப்பீங்களா? மந்திரவாதி எதை வச்சு செய்வன பண்றான்? செத்து போன எலும்பு எல்லாம் வச்சு பண்றான். இந்த செய்வனில எதை அனுப்பி விடுறான்? ஏவல்ன்ற பேர் எதை அனுப்புறான்? அசுத்தாவி. அதில் நிறைய பேர் வச்சிருக்காங்கல்ல. காட்டேரி சாமியை கும்பிடுறாங்களா இல்லையா? எப்படி சாமி வந்துட்டு ஒரு மந்திரவாதி கண்ட்ரோல்ல வரும்? மந்திரவாதி பேச்சு, ஒரு மனுஷன் பேச்சு சாமி கேட்டு எப்படி ஒருத்தன் வாழ்க்கையை அழிக்க வரும்? அதையே கடவுள் நம்பினுகிற நீ? அது கடவுள் இல்லை, அது பிசாசு. ஆக்சுவலா காளி கடவுளை கும்பிடுறாங்க. சோகம் பண்ணா ஆடுது, நான் முனி. ஆமா, இதெல்லாம் சாமியை, இது கடவுள் கிடையாது. இதெல்லாம் பிசாசு. ஆக்சுவலா கடவுளே கிடையாது. சொல்ல போனா உண்மையான கடவுள் இயேசு ஒருத்தர் மட்டும்தான். இயேசு பேரை சொன்ன ஆடு ஓடும் தெரியுமா? சேகரம் சித்தி முத கூப்பிட்டு வந்தாங்க. அப்ப நம்ம சாச்சு இங்க இல்லை, இங்க வேலைச்சேரி வீட்டில் நடத்திட்டு இருந்தேன். முதல் வந்தாங்க. இயேசுவை பற்றி சொன்னேன். அவங்களுக்கு பெருசாக புரிஞ்ச மாதிரி தெரில. ஆனால் எனக்கு புரிஞ்சிச்சு உள்ள வேற ஆளுகிறாப்புல அப்படின்ட்டு. ஜோம் பண்ணலான்னு ஜோம் பண்ணேன். இயேசுவின் நாமத்தில் அப்படின்னு ஜோம் பண்ண ஆரம்பிச்சு ஆட ஆரம்பிச்சு. எப்படி தான் ஆடிச்சு? இது என்ன இது புரியலையா? தும்பிக்கை யார சொல்லுவாங்க? நம்ம அந்த கடவுளை கும்பிட்டு இருக்கிறோம். ஏசு நாமத்தில் போனா போச்சு. அவங்க பல விதத்தில் விடுதலை அவங்க வாழ்க்கையில் பார்த்தாங்க. கடவுள் ஏசு உண்மையாக இருக்கும் பொழுது அவரை விட்டுட்டு நீ எதை உருவாக்கி வச்சு கும்பிட்டாலும் அந்த சிலை உங்ககிட்ட எதுவுமே பேச போறதே கிடையாது. அதற்கு மாறாக அங்கே கடவுள் இல்லைன்ற காரணத்தால் அதுக்கு பின்னாடி இருந்து வேற ஒன்று கிரியேட் செய்து அது கடவுள் கிடையாது. அதான் நான் திருப்பி சொல்றேன். நடக்குதுன்றதை பார்த்து நம்பி போனீங்கன்னா வாழ்க்கை அழிஞ்சிடும். இயேசுவை நம்பி வந்தீங்கன்னா வாழ்க்கை காப்பாற்றப்படும். அல்லேலூயா. சேகரை கேளுங்க, அவர் தெரியும், அவங்க சொந்த சித்தி தான். ஆமா,
மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு எதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது. இன்னும் நிறைய இருக்கு வாசிக்கிறதுக்கு, அது அப்படியே வாசிச்சா நிறைய வாசிக்கலாம். நான் இதோட இன்னைக்கு ஸ்டாப் பண்றேன். நெக்ஸ்ட் வீக் நம்ம இதே செய்தி மட்டும் கண்டினியூ பண்ண போறோம். இது தொடர்ந்து இது நெக்ஸ்ட் வீக் துரிதமாக முடிச்சோம் அப்படின்னா ரட்சிப்பு நிச்சயத்தை பற்றி அப்படி நம்ம கண்டினியூ பண்ணுவோம். நம்ம மறுதலிப்பினுடைய எச்சரிப்பும் அந்த எச்சரிப்பை கேட்டு கவனமாக இருந்தோம் அப்படின்னா ரட்சிப்பு நிச்சயம் கண்டிப்பாக உண்டு. ஆமென். ஆமாம். அப்போ எனக்காய் அவர் மரித்தார், எனக்காய் அவர் உயிர் தெழுந்தார். அதை ஏற்ற கிரியைகள் நான் வாழும் பொழுது, அவர் எதிர்பார்க்கிற வாழ்க்கையில் நான் வாழும் பொழுது எனக்காக சகலத்தையும் அவர் செய்து முடிக்கிறார். உன் விசுவாசம் உன்னை ரட்சிக்கும். ஆமென். அப்போ கடைசி காலத்தில் அநேக கள்ள கிறிஸ்துக்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதகர்கள் எழும்புவாங்க. அவங்களை நம்பி போகாதீங்க. ஏமாத்துற ஆட்கள், வஞ்சிக்கிற ஆட்கள் யார் தம்மை வஞ்சிப்பாங்க? கிறிஸ்துவுக்குள்ளே கரெக்டாக இருக்கிற ஒன்று தான் வஞ்சிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், கிறிஸ்தவத்தில் இருக்கிற ஜெகோவா விட்னஸ் என்ற கள்ள உபதேசிகள் அவர் மற்ற ஆட்களை யாரையும் ரட்சிப்புகளை வழிநடத்துறதுக்காகலாம் போகிறது கிடையாது. யாரை மட்டுமே தேடி வருவாங்க தெரியுமா? கிறிஸ்தவர்களாக பார்த்தா தேடி வருவாங்க. நான் உங்களுக்கு இருக்கிறதுல மேன்மையான சத்தியம் சொல்ல போகிறேன். நீ ஒரு மண்ணாங்கட்டின்னு சொல்ல வேணா, எங்களுக்கு பைபிள் தெரியும், நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். மென்மையான உபதேசம் சுவிசேஷன்ற பேரில் தெரியாதவங்க கிட்ட போய் சொல்ல போயிட்டு நீ. ஆமாம். அப்போது பிசாசுடைய மெயின் டார்கெட் நம்ம தான், அதில் மாற்று கருத்தே இல்லை. ஐயோ நானா டார்கெட்டு, பயப்படாத. ரியாலிட்டி என்ன தெரியுமா? அவனால் ஒன்றும் பண்ண முடியாது. எப்போ வரைக்கும் தெரியுமா? நீ கிறிஸ்துவ இயேசுக்குள்ள இருக்கிற வரைக்கும் அவனால் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால தான் அவனை கிறிஸ்துவை விட்டு விளை வைக்கிறதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுறதுக்கு அவன் மேக்ஸிமம் ட்ரை கொடுப்பான். நீ இப்போ இன்றைக்கி நம்ம தெளிவாக அறிக்கையிட்டுலாம், பிசாசியா நீ எனக்கு அகைன்ஸ்டாக நீ என்ன பண்ண ட்ரை பண்ணாலும் நான் இயேசுவை மறுதலிப்பேன்னு நீ சொப்பனத்தில் நினைக்காத. வாய்ப்பில் அறிக்கை பண்ணுற அவன் ட்ரை விட்டுருவான், ஓடியே போயிடுவான். ராமேன் சொல்லுங்க. பாவத்துக்கு எதிர்த்து நில்லுங்கள், பாவத்தை விட்டு விலகி ஓடுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு தாக்கப்புல வாசிக்கிறோம்ல. ஆமாம். அப்போ அவங்களை விட்டு ஓடிப்போம். 1 பேதுரு சொல்கிறாரு, தனக்கு கொஞ்ச காலம் உண்டு என்பதை அறிந்து கர்ஜிக்கிற சிங்கத்தை போல யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். நல்லா கவனி, எல்லாரும் நல்லா கவனி. கடைசியாக ஒரு விஷயம் நான் சொல்லி முடிக்கிறேன். இயேசுவை விட எனக்கு ஒரு விஷயம் முக்கியம். நீ டார்கெட் நீ 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 ஆசைப்படுற பத்தியா, அங்கதான் பிசாசு ஒன்று வச்ச ஃபர்ஸ்ட் செக்கு. இயேசுவோட எனக்கு சர்ச்சைக்கு போல அப்புறம் விட்டோம், எனக்கு இது ஃபர்ஸ்ட் முக்கியம் அப்படின்னு ஒரு விஷயத்தை நீங்க நினைக்கிற பத்தியா, அங்கதான் பிசாசு முதல் வலையை விரிச்சிட்டான். மாட்ட போறன்னு அர்த்தம். அவரை விட உனக்கு எதுவுமே இம்பார்ட்டன்ட் இல்லைன்றது மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோ. அவரை ஸ்ட்ராங்கா பிடிச்சிக்கோ. இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன் உன் வாழ்க்கையில் இல்லாதவைகள் எல்லாம் உண்டாக்குவார். அவர் பர்ஃபெக்டா உண்டாக்குவார். அதை பத்தி நீ கவலைப்படவே தேவையில்லை. ஜெபம் பண்ணலாமா? கண்களை மூடி. யாராவது ஒருவர் பரிசுத்தாவில் ஏவப்பட்டவர்கள் கேட்ட சத்தியத்தை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நாங்க எந்த ஒரு காரணத்தை கொண்டோ இந்த ரட்சிப்பை அலட்சியப்படுத்தாதபடிக்கு, நாங்கள் இதை மறுதளிக்காதபடிக்கு, இதை விட்டு நாங்கள் போகாதபடிக்கு, முடிவு பெறும் வரைக்கும் எதை இழந்தாலும் உங்களை இழக்காம உமக்குள் நிற்க எங்களுக்கு பலன் தாங்க ஆண்டவரே, எங்களுக்கு கிருபை செய்யுங்க. யாராவது ஒரு சத்தத்தை உயர்த்தி செபிங்க. ஆமென். எதை காட்டின இயேசப்பா, தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர் அப்பா, இந்த சர்வத்திற்கும் ஆண்டவரே தேவனாய் பெரிய ஒரு ஆண்டவரே இயேசப்பா, இந்த உலக வாழ்க்கையில் அப்பா நாங்கள் படும் பாடங்கள் கொஞ்ச நாட்களே ஆண்டவரே, ஆனாலும் இயேசப்பா எங்களுக்காக நித்திய ஆண்டவரே ஒரு மாளிகை அப்பா நீர் எனக்காக கொண்டு என்ன இந்த அடியனுக்காக நீங்க கொண்டு வச்ச அப்பா, கிருபைக்கு நன்றி செலுத்துறேன் இயேசப்பா. ஆமா ஆண்டவரே இயேசப்பா, இப்பொழுது நீ கொடுத்த இந்த செய்திக்காக நன்றி இயேசப்பா. ஆண்டவரே இயேசப்பா, இந்த உலகத்துல ஆமா ஆண்டவரே பசி இருக்கு, துன்பம் இருக்கு, வேதனை இருக்கு, கஷ்டம் இருக்கு, ஆனா இதிலே காட்டின இயேசப்பா உமது அன்பு பெரியது இயேசப்பா. ஆண்டவரே இந்த நேரத்தில் இயேசப்பா எங்களுடைய இயேசப்பா முக்கியமா நினைக்கிற இயேசப்பா, எதுவா இருந்தாலும் இயேசப்பா அது ஒரு வகையில எங்க ஃபேமிலியா இருக்கட்டும், இல்ல ஆண்டவரே என் குடும்பமா இருக்கட்டும், என் பிள்ளைகளா இருக்கட்டும், ஆண்டவரே இயேசப்பா எதுவாக இருக்கட்டும் இயேசப்பா, ஆண்டவரே ஒருவேளை இயேசப்பா அது இழக்கக்கூட சூழ்நிலை வந்தாலும் இயேசப்பா, என் தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர்,
நீர் ஆண்டவரே உண்மை உள்ளவர் என்பதை நாங்கள் ஒருபோதும் ஆண்டவரே மறுதலித்து போக மாட்டோம் ஆண்டவரே. அந்த மறுதலிக்கிற காரியம் எங்களுக்குள்ள வந்தாலும் அது இல்லை என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் விசுவாச வார்த்தையினால நாங்கள் அறிக்கை செய்கிறேன் ஆண்டவரே. நீர் சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே, நானே தலையாகிய சரீரம் ஆண்டவரே, நீங்க எல்லாரும் ஒரு உறுப்பா இருக்கீங்க. நீ கண்ணாகவும் மூக்காகவும் வாயாகவும் கைகளாகவும் விரல்களாகவும் அப்பா எல்லா ஆண்டவரே உண்மை துதிக்க உம்மை மகிமைப்படுத்த செயல்களாக ஆண்டவரே நாங்கள் செய்கிறோம் ஆண்டவரே. வேலையில ஏசப்பா ஆவியானவர் வழிநடத்துதலாக ஆண்டவரே ஏசப்பா இந்த வார்த்தை நீங்க கொடுத்திருக்கீங்க ஆண்டவரே. இந்த நேரத்தில் ஏசப்பா ஆண்டவரே நாங்க உண்மையாக ஜெபிக்கிறேன் ஏசப்பா ஆண்டவரே. எந்த காரியம் வரட்டும் ஏசப்பா ஆண்டவரே, எது வந்திருக்கட்டும் ஏசப்பா ஆண்டவரே. இந்த நேரத்தில் ஏசப்பா நீர் கொடுத்த இந்த ஒரு எச்சரிக்கைக்காக நன்றி ஏசப்பா, எச்சரிக்கையான வார்த்தைக்காக நன்றி ஏசப்பா ஆண்டவரே. ஒருவேளை இந்த நாட்களில் எத்தனையோ கள்ள தீர்க்கதரிசி எத்தனையோ பேர் ஏன்பி நான் தான் தேவன் என்பு ஆண்டவரே அவங்கள நம்பி எத்தனை கூட்ட போனாலும் ஆண்டவரே நீர் ஆண்டவரே எங்களை தெரிஞ்ச நோக்கம் நாங்க உங்களை தேடி வரல ஏசப்பா. நீங்க என்ன தேடி இந்த பாவியான ஆண்டவரே எத்தனையோ ஆண்டவரே இச்சையில இந்த பாவிக்கு மேல அப்பா நீர் ஆண்டவரே மடியனை கொடுத்து அப்பா எங்களை நீதிமான் ஆக்கி பரலோக ராஜ்யத்தை கொடுத்துருக்கீங்க ஏசப்பா. இந்த பரலோகத்தின் அன்போட இந்த உலகத்தின் அன்பு ஆண்டவரே உண்மை இல்லை என்பது இந்த நேரத்தில் நாங்கள் அறிக்கை செய்யறோம் ஏசப்பா ஆண்டவரே. நீர் ஆண்டவரே ஏசப்பா ஆண்டவரே நாங்கள் எந்த சூழ்நிலை வந்தாலும் எந்த இக்கட்டுகள் வந்தாலும் ஆண்டவரே உண்மை மறுதலிக்க மாட்டோம் ஏசப்பா. உண்மை மறுதலிக்கிற காரியம் எங்க பிள்ளைகளுக்கும் எங்க சபையாகிய குடும்பத்துக்கும் யாரு வந்தாலும் ஏசப்பா அவங்க எதிர்த்து நிக்க தேவன் தான் உண்மையான தேவன் என்பதை என் மரண பரியந்த வரைக்கும் ஏசப்பா இறுதி மூச்சு இருக்க வரைக்கும் ஏசப்பா நாங்க உண்மையா பவுல் சொன்ன மாதிரி நான் நல்ல ஓட்டம் ஓடினேன் முடித்தேன் சொல்றேன் அந்த விசுவாச வைராக்கியம் ஆண்டவர் எங்களுக்குள்ள இருக்க உதவி செய்யுங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். ஆமென் ஆமென். என்மேல் பாராட்டின உமது அன்பு கீடாய் என்ன நான் செய்திடுவேன். நரகாக்கினையில் நின்றென்னை மீட்ட சுத்த கிருபையை நித்தம் பாடுவேன். என்மேல் பாராட்டின உமது அன்பு கீடாய் என்ன நான் செய்வேன். நரகாக்கினையில் நின்றென்னை மீட்ட சுத்த கிருபையை நித்தம் பாடுவேன். பாவியாம் என்னை நினைக்க மண்ணான நான் எம்மாத்திரமையா. பாவியாம் என்னை நினைக்க எம்மாத்திரமையா. தெய்வத்தூதரிலும் மகிமையாய் என்னை மாற்றின அன்பை துதிப்பேன். தேவதூதரிலும் மகிமையாய் என்னை மாற்றின அன்பை என்மேல் பாராட்டின உமது அன்பு ஈடாய் என்ன நான் செய்திடுவேன். நரகாக்கினையில் நின்றென்னை மீட்ட சுத்த கிருபையை நித்தம் பாடுவேன். சொல்லுங்க. என்மேல் பாராட்டின உமது கீடாய் என்ன நான் செய்திடுவேன். நரகாக்கினையில் நின்றென்னை மீட்ட சுத்த கிருபையை நித்தம் பாடுவேன். பாவியாம் என்னை நினைக்க மண்ணான நான் எம்மாத்திரமையா. வாயில திறந்து சொல்லுங்க. பாவி எப்படி நினைக்க ராமன் தூதரிலும்
அன்பை துதி அன்பை துதிப்பே. நல்ல பிதாவே, இந்த நல்ல மாலை விலைக்காய் நன்றி. எங்களோடு நீங்கள் பேசின வார்த்தையை நன்றி. உங்களோட கரங்கள் ஒப்புக் கொடுக்குறோம். உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட நாங்கள் ஓட்டத்தை ஓட ஆரம்பித்தது மாத்திரமல்ல, முடிவு வரை இந்த ஓட்டத்தை உங்களுக்குள்ளாக நல்லா ஓடி முடிக்க கத்த கிருபை தாரும். இங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் உங்களுடைய கரங்கள் ஒப்புக் கொடுக்குறேன். ஒருத்தரும் கூட கர்த்தாவே உங்களுடைய சிலுவை மரணத்தை அலட்சியமாக நினைத்து ஆண்டவரே உங்களுடைய குமாரனை காலின் கீழ் போட்டு மிதித்து அவமானப்படுத்தி பின்வாங்கி போய் விடாதபடிக்கு ஆண்டவரே முடிவு பறைந்த வரை ஜாக்கிரதையாக இருக்க கத்த கிருபை தாங்க. ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்யும். தொடர்ந்து எங்களுடைய ஐக்கியத்தையும் எங்களுடைய சபையும் ஆசிர்வதியும். இன்னும் அநேகரை கொண்டு வாங்க. உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுங்க. எங்களை தாழ்த்துகிறோமே மாத்திரம் உயர்த்திடும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. மே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அது அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி நன்மையினால் வாயை திருப்தி ஆக்குகிறேன். கழுகு சமணமாய் என் வயது திரும்ப வாழ வயது போல ஆகிறது. நாம் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். நம் திரியக தேவனாகிய பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் தெய்வ அன்பும் பரிசுத்தாவியான அந்நியோன்யம் ஐக்கியம் இன்றைக்கும் சதா காலங்களிலும் ஆண்டவராகிய இயேசு வரும் வரைக்கும் அனைவரோடும் கூட இருந்து நடத்துவாராக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். மாறினதா இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். ஐக்கியத்தை நிறைவேற்றுங்க. ஜெபத்தை கொள்ளலாம்.